ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் வந்தே குருபரம்பராம். சமஸ்தஜனகல்யாணே நிரதம் கருணாமயம் நமாமி சின்மயம் தேவம் சத்குரும் பிரம்மவித்வரம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம் பரமானந்தமாதவம். ஹரி ஓம். கடந்த 4 நாட்களாக இந்த பகவத்கீதையினுடைய 3வது அத்தியாயம் கர்மயோகத்திலிருந்து 15 ஸ்லோகங்கள் வரையிலும் பார்த்தோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஒரு மனிதன் எவ்வாறு தனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை செய்ய வேண்டும் என்பது குறித்து கூறுகின்றார். மனிதனுக்கு விதிக்கப்பட்ட கர்மங்கள் எவை என்பதை மனிதன் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் எந்த கர்மங்களை நாம் செய்கின்றோமோ அதுவே நமக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இல்லாமல் இறைவனால் அல்லது மறைநூல்களில் ஒரு மனிதனாக கர்மங்களை என்னென்ன கர்மங்களை செய்ய வேண்டும், அந்த கர்மங்களை எல்லாம் எவ்வாறு செய்ய வேண்டும், எந்த நோக்கத்தோடு செய்ய வேண்டும், ஒரு தனி மனிதனுடைய கர்மம் என்பது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் கூட அது பாதிக்கின்றது, அல்லது தனி மனிதனுடைய கர்மத்தில் பிரபஞ்சத்தினுடைய வளர்ச்சிக்கு கூட ஒரு பங்கு இருக்கின்றது என்று பகவான் கூறியதாக பார்த்தோம். நேற்று அர்ஜுனனுக்கு ஒரு அழகான ஜகத் சக்கரம், கர்ம சக்கரம், காஸ்மிக் வீல் என்று சொல்வார்கள். எவ்வாறு இந்த ஜகத் சக்கரமானது இறைவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. The wheel is set in motion. அது எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருக்கின்றது. அது இறைவனுடைய அனுகிரகத்தினால் அந்த கர்ம சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதர்களும் அந்த மிகப்பெரிய ஒரு கர்ம சக்கரத்தில் நாம் எல்லோருமே பாகங்களாக இருக்கின்றோம். அதனால் அந்த 14-15வது ஸ்லோகம் பூதானி, அதாவது சாதாரண உயிரினங்களிலிருந்து அக்ஷர பிரம்மம் வரையிலும் எவ்வாறு இது இயங்குகின்றது என்பதை குறித்து சொன்னார். இந்த ஜகத்திற்கே ஆதாரமாக இருக்கக்கூடியது, இந்த ஜகத்தினுடைய அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது ஒரு அக்ஷர பிரம்மம், ஒரு பரம்பொருள். இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்றோம். ஆனால் இந்த உலகம் எதில் நிலை பெற்றிருக்கின்றது என்பதை குறித்து நமக்கு தெரிய வேண்டும். உலகம் ஏதோ கர்மங்களில் மட்டும் நிலை பெறவில்லை. இந்த ஜகத்தானது ஒரு அழிவற்ற ஒரு பரம்பொருளில் நிலை பெற்றிருக்கின்றது. அந்த பரம்பொருளிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய மும்மூர்த்திகள் கூட, பிரம்மா விஷ்ணு ருத்ரர் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகள், சகுன பிரம்மம், அப்புறம் எல்லா வேதங்கள், இவையெல்லாம் கூட அந்த பரம்பொருளிலிருந்து வெளிப்பட்டுள்ளது. அந்த வேதங்களிலிருந்து தான் எல்லா கர்மங்களும் தோன்றியிருக்கின்றன. கர்மங்களிலிருந்து வேள்விகள், வேள்வியிலிருந்து மழை என்று பார்த்தோம். மழை என்பது பொதுவான சொல். எல்லா செல்வங்களும் மழையை குறிக்கக்கூடியது. மழையிலிருந்து உயிர் வாழ்க்கை.
இப்படி உயிரிலிருந்து அக்ஷர பிரம்மம் வரையிலும் ஒரு நீண்ட ஒரு வரிசையை இது தடையின்றி இவ்வாறு இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. அப்படி ஒருவேளை மனிதனுக்கு பரம்பொருளை குறித்து தெரியாவிட்டாலும் தெரிந்திருந்தாலும் கூட அந்த பரம்பொருளுடைய ஆற்றல் இல்லாது இயக்கம் இல்லாது எந்த ஒரு மனிதனாலும் இயங்க முடியாது. இப்போ அதை அறிந்தவர்கள் இருக்கின்றார்கள், அறியாதவர்கள் இருக்கின்றார்கள் என்று பார்த்தோம். இப்போ யாரெல்லாம் இந்த கர்மத்தினுடைய சக்கரத்தை ஜகத் சக்கரத்தினை நன்றாக புரிந்து கொண்டு அப்படி அவ்வாறே இயங்குகின்றார்களோ, அப்படி அவ்வாறு கர்மம் செய்தார்கள் என்றால் அவர்கள் செய்யக்கூடிய கர்மமானது அவர்களை பந்தப்படுத்தாது. இப்போ கர்மம் பந்தப்படுத்தாதுன்னு என்ன அர்த்தம்? இந்த ஜகத்தானது அவர்களை பந்தப்படுத்தாது. இந்த உலகிலேயே இருக்கலாம், இந்த உலக கர்மங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட இந்த உலகத்தினுடைய கர்மங்களோ அவர்களை பந்தப்படுத்தாது என்பதுதான் பகவானுடைய உபதேசம். ஒருவேளை மனிதன் அறியாமையினால் அகங்காரத்தினால் இந்த ஈஸ்வரனால் இறைவனால் நிர்மாணம் செய்யப்பட்ட இந்த ஜகத் சக்கரத்தை பின்பற்றாவிடில் என்ன நேரும் என்பதை கூட பகவான் சொன்னார். இரண்டு விஷயம். ஒன்று அறியாமை. சில நேரங்களில் அறியாமையை கூட மன்னித்து விடலாம். ஆனால் மனிதர்களுக்கு அறியாமையை காட்டிலும் அநேக நேரங்களில் எது அதிகமாக இருக்கின்றது என்றால் அகங்காரம் என்பது அதிகமாக இருக்கின்றது. Sometimes our ignorance is not punished, it is pardoned. Sometimes our ego is punished. அப்புறம் மனிதனுடைய அகங்காரத்திற்கு நிச்சயமாக இந்த ஜகத்தானது அவர்களுடைய அகங்காரத்திற்கு ஏதோ ஒரு வழியில் ஒரு பாடம் கற்பிக்கின்றது. அதை தான் 16வது ஸ்லோகத்தில் இந்த ஜகத் சக்கரத்தை பின்பற்றாதவர்களை குறித்து பகவான் கூறுகின்றார். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதீஹயஹ அகாயூரிந்திரியாராமஹ மோகம் பார்த்தச ஜீவதி. பகவான் எப்பொழுதும் அந்த 2வது வரியை திட்டுறதுக்குன்னு ரிசர்வ் பண்ணி வச்சுடுவார். முதல் வரியில் சொல்கிறதில்லை அவர். ஸோ இந்த ஸ்லோகத்திலையும் அகாயு இந்திரியா ராமக மோகம் பார்த்தச ஜீவதி என்று மீண்டும் மனிதர்களுடைய அகங்காரத்தை கடுமையாக கிருஷ்ணர் சாடுகின்றார். ஸோ ஏவம் என்றால் இவ்வாறாக. ஏவம்னா முன்னாடி பார்த்தோமா இல்லையா, 14-15 ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி பிரவர்த்தித்தம் சக்கரம். இந்த சக்கரமானது பிரவர்த்தித்தம், இன்னும் ஈஸ்வரேன பிரவர்த்தித்தம் அப்படின்னு. இது எவ்வாறு சுழலுகின்றது? இது மனிதனால் சுழலக்கூடியது கிடையாது. ஈஸ்வரேன பிரவர்த்தித்தம். வேத யஜ்ஞபூர்வகம் சக்கரம்னு சொல்லுவார் ஆச்சாரியார் சொல்லும்போது. இதெல்லாம் வேதங்கள், யஜ்ஞங்கள், வேள்விகள் மூலமாக இந்த சக்கரமானது சுழன்று கொண்டே இருக்கின்றது. யக எந்த ஒரு மனிதன் அப்படி. இப்போ இங்கே நரகன்னு கூட சொல்லலை, யக நரகன்னு கூட சொல்லலை, யக யார் ஒருவர் இந்த ஜகத் சக்கரத்தை, இந்த விதிமுறைகளை, அந்த ஜகத் சக்கரம்னு அர்த்தம் அது ஒரு நியதி இருக்கின்றது, ஒரு விதிமுறைகளுக்கு ஒரு ஒழுங்கிற்கு கட்டுப்பட்டு அது இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. அப்படி அது விதிகளை மீறுவதில்லை. அப்படி அதில் இருக்கக்கூடிய மனிதர்கள் விதிமுறைகளை மீறுகின்றார்கள். அப்படி இப்போ உலகம் எந்த விதிமுறைகளையும் மீறுவதே கிடையாது, அது எப்பொழுதும் போன்று இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஆனால் இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இதிலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு விதிமுறைகளை மீறிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதனால் ந அனுவர்த்தயதி யக, யார் ஒருவர் ந அனுவர்த்தயதி, அனுவர்த்தனம்னா பின்பற்றுவது, ந அனுவர்த்தயதி என்றால் பின்பற்றவில்லையோ, இதில் கூறியிருப்பது போன்று பின்பற்றுவதில்லையோ. ந அனுவர்த்தயத்தின்னு என்ன அர்த்தம்? யார் ஒருவன் இந்த உலகத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு, நேற்று சொன்ன டிவிஷன் ஆஃப் ப்ராஃபிட்னு சொன்னோம், வரக்கூடிய லாபத்தை எல்லோருக்கும் பங்கிட்டு வாழ வேண்டும் என்று.
ஆனால் இந்த உலகத்திலிருந்து அதிகமாக எடுத்துக்கொண்டு the one who doesn't pay back, யார் ஒருவன் இந்த 5 பேருக்கு செய்ய வேண்டிய கடன்களை செலுத்துவதில்லையோன்னு. see, we are indebted to so many people. எத்தனையோ பேருக்கு நாம் கடன் பட்டிருக்கின்றோம். அவற்றை குறித்து கவலைப்படாமல் எவனொருவன் தன்னுடைய சுகத்தை மட்டுமே பிரதானமாக கொண்டு வாழ்கின்றானோ அப்படி வாழ்பவன். அவன் எதையும் எடுத்துக்கலன்னா பரவாயில்லை, ஆனால் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு யார் ஒருவன் திருப்பி செலுத்துவதில்லையோ பகவான் சொல்றார் அகாயுஹு. சமஸ்கிருதத்தில் சில நேரம் பேரெல்லாம் நல்லா இருக்கும், அதுக்காக இந்த பேரை வச்சிடக்கூடாது. அப்படி அகாயுன்னு. ஸோ அகாயுன்னு அகம் எஸ்ய ஆயுகு இது. அகம் அகம்னா பாப்பம்னு அர்த்தம். அகமர்ஷண மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்குது. எங்கேயாவது க்ஷேத்திரங்கள் எல்லாம் போய் ஸ்நானம் பண்ணோன்னா இந்த அகமர்ஷண மந்திரத்தை சொல்லி ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அது சதாச்சாரத்திலெல்லாம் வரும். அது அகம் அகம் என்றால் பாப்ப வாழ்க்கை. அதோடு நிறுத்தவில்லை. எப்படி இந்திரியாராமக, எப்படி ஆத்மாராமன் இல்லை, எப்படி இந்திரியாராமக இந்திரியைகி விஷயேஷு ஆராமக. அப்படி ஸோ ஆராம்னா தெரியுமில்ல, ஆராம்னா people just revel, they take rest only in sense pleasures. உலக இன்பங்களிலேயே முழுவதுமாக திளைக்கக்கூடியவர்கள். அப்படி இந்திரியாராமக. ஹே பார்த்த சொல்லும்போதே அர்ஜுனனுக்கு சொல்லும்போது பார்த்தனி அப்படி இல்லைன்னு சொல்கிறார். என்ன பார்த்தனாலே பரமார்த்த விஷயங்களில் நாட்டம் இருப்பவன் தான் அர்த்தம். ஹே பார்த்த ச ஜீவதி, அப்படிப்பட்டவர்களும் இந்த உலகத்தில் வாழ்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் அதுதான் மெஜாரிட்டின்னு சொல்கிறார். ச ஜீவதி, ஈவன் சச் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆல்சோ தே லீவ் அப், அவர்களும் வாழ்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? மோகம் ச ஜீவதி. அப்படி எவ்வளவு கடுமையான வார்த்தை. அகம் இந்திரியாராமக ச ஜீவதி மோகம் ச ஜீவதி. மோகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? மோகம்னா வியர்த்தம்னு அர்த்தம். இந்த தமிழ் வார்த்தையில் கூட வியர்த்தம்னு சொல்லும். சமஸ்கிருதத்தில் வியர்த்தம் என்றால் விகத அர்த்தம். விகத அர்த்தம் என்றால் பொருளற்ற வாழ்க்கை. அப்படி அந்த வாழ்க்கையினால் அவர்களுக்கு தற்காலிக இன்பங்கள் கிடைக்கலாமே தவிர அவர்களும் மேன்மையை அடைவதில்லை. அவர்களால் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயமும் மேன்மை அடைவது கிடையாது. they just breathe, அவர்கள் சுவாசிக்கின்றார்கள். யக்ஷ பிரஷ்னத்தில் கூட ஒரு கேள்வி ஒன்று வரும். யக்ஷன் கேட்பான், ரொம்ப அழகான கேள்வி அது. இந்திரியார்த்தான் அனுபவன். தெர் இஸ் எ பர்சன், ஒரு மனிதன் இந்திரியார்த்தான் அனுபவன். எல்லா வசதிகளையும் அவன் அனுபவிக்கின்றான். இஸ் என்ஜாயிங் ஆல் தி கம்ஃபர்ட்ஸ். ஒன்றும் தப்பில்லை. அவனுக்கு இந்திரியங்கள் எல்லாம் திடகாத்திரமாக இருக்கின்றது. இந்திரிய பொருட்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடியவன் இந்திரியார்த்தான். புத்திமான், அறிவில்லாதவனும் இல்லை, எல்லா அறிவும் உள்ளவன், அறிவுடையவன். லோக பூஜிதக, அப்படின்னு ஹீ இஸ் ரெஸ்பெக்டட் பை எவ்ரிபடி. அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அவனை மதிக்கின்றார்கள். சர்வபூதானாம் சம்மதக, அப்படி எல்லா உயிரினங்களும் கூட அவனை தொழுகின்றது, அவனை வணங்குகின்றது. தட் மீன்ஸ் வாட்? இஸ் அ பர்ஃபெக்ட் பர்சன், ஐடியல் மேன். இந்திரியாராமக புத்திமான் லோக பூஜிதக சர்வபூதானாம் சம்மதக. இப்படி பார்த்தா என்ன இருக்கும்? இதை காட்டிலும் ஒரு மனிதனை பார்க்க முடியுமா? இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட யக்ஷன் கேட்கிறார், உச்வசன் கோன ஜீவதி, அவன் சுவாசிக்கின்றானே தவிர உயிர் வாழ்வதில்லை, அவன் யார்? அப்படி அப்போ சுவாசித்தலே என்ன கிடையாது? உயிர் வாழ்தல் கிடையாது. சுவாசித்தல் வேறு, உயிர் வாழ்தல் என்பது வேறு. அப்படி பார்த்தோன்னா யக்ஷன் கேட்ட கேள்வியின்படி பார்த்தோன்னா இந்த பிரபஞ்சத்தில் நிறைய பேர் சுவாசித்து கொண்டிருக்கின்றோம். உயிர் வாழக்கூடியவர்கள் மிகவும் குறைவு. இவ்வளவெல்லாம் இருந்தும் கூட, எல்லாம் இருந்தும் கூட, அறிவிருந்து எல்லோருடைய மரியாதையை பெற்றும் கூட அவன் சுவாசிக்கின்றானே தவிர அவன் உயிர் வாழ்வதில்லை. யார் அவன் அப்படின்னு சொல்லும் பொழுது தர்மபுத்திரர் யுதிஷ்டிரர் அழகான பதில் சொல்வார். தேவதா அதிதி பிருத்ய பித்ருணாம் ஆத்மனஸ்ச யக ந நிர்வபதி பஞ்சானாம் உச்வசன் ச ந ஜீவதி. அப்படி யார் ஒருவன் ந நிர்வபத்தினா
இந்த 5 பேர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை, இதெல்லாம் இருந்தும் கூட புத்திமானாக இருந்து லோக பூஜிதனாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், மரியாதை உடையவனாக இருக்கலாம். ஆனால் தேவர்களுக்கு, அதிதிகளுக்கு, பித்ருக்களுக்கு, பிருத்தியக தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு, கடைசியாக எல்லாவற்றை காட்டிலும் தன்னலனில் அக்கறை இல்லாதவனாக இருந்தால் ஆத்மானம் உபனிஷத்துக்களே சொல்றதில்ல, அசூரியா நாம தேலோக்காக அந்தேன தமசாவிரதாக தான்ஸ்தே பிரேத்தியாபி கச்சந்தி ஏகே ஆத்மகனா ஜனாகான்னு தன்னை தங்களே அழித்து கொண்டவர்கள். அப்போ இந்த 5 பேருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை யார் ஒருவன் செய்வர செய்யாமல், இது அப்படியே திருக்குறள்லையும் இருக்கு. தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என 5 ஓதல் தலை அப்படின்னு இது அப்படியே மொழிபெயர்த்தோன்னு அப்படியே வந்துடும். தென்புலத்தார்னா பித்ருக்கள், தெய்வம்னா தேவ காரியங்கள், விருந்து அப்படின்னா விருந்தாளிகள், ஒக்கல்னா தன்னை சார்ந்திருப்பவர்கள், தான் என்றால் தனக்கு செய்ய வேண்டிய கர்மங்கள். இப்படி 5 பேருக்கும் செய்யாத கர்மங்களை யார் ஒருவன் செய்யாமல் இருக்கின்றானோ அங்கே வள்ளுவர் செய்ய வேண்டும்னு சொல்கின்றார். இங்கே அப்படி எந்த ஒரு பிரஜையும் இல்லாமல் யார் ஒருவர் வாழ்கின்றார்களோ சஜீவதி வாழ்கின்றான். பட் இஸ் ஒன்லி பிரீத்திங், அவன் சுவாசிக்கின்றானே தவிர அவன் உயிர் வாழவில்லை. அப்படி உடனே கேட்கணும், இப்போ நாம் சுவாசித்து கொண்டிருக்கின்றோமா இல்லைன்னா உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அப்படின்னு. ஸோ உயிர் வாழ வேண்டும்னு இந்த 16வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டு, அப்புறம் 17வது ஸ்லோகத்தில் ஆகவே அர்ஜுனா நீ உயிர் வாழ வேண்டுமென்றால் நீ இந்த கர்மங்களை செய்ய வேண்டும், ஞானிகளுடைய உதாரணத்தை நீ எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கின்றார். ஞானிகளுடைய உதாரணங்கள் பொருந்தாது. ஞானிகள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு கர்மங்களையும் செய்ய வேண்டும்ங்கிற நிர்பந்தம் எதுவும் இல்லை. அதனால் அவர்கள் செய்யாமல் இல்லை, செய்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த கர்ம சக்கரத்தை, இந்த ஜகத் சக்கரத்தை அவர்கள் ஏற்கனவே ஞானத்தினால் அவர்கள் கடந்து விட்டார்கள். அதனால் ஞானிகளுடைய உதாரணத்தையும் சொல்கின்றார். ஆனால் ஞானிகளுடைய உதாரணம், ஞானிகளுடைய பழக்க வழக்கங்கள், ஞானிகளுடைய நடைமுறைகள் என்பது அது வேண்டுமானால் இட் கேன் பி சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பைரேஷன், நமக்கு ஒரு ஊக்கத்தை அளிப்பதாக இருக்கலாமே தவிர நடைமுறைக்கு என்ன ஆகாது. அவர்களை அவ்வளவு சுலபமாக அவர்கள் போலவே நாமும் பின்பற்றி இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் உயர்ந்த ஞானத்தை அடைந்தவர்கள் என்பதால் இந்த 17வது ஸ்லோகம், இந்த 18வது ஸ்லோகம், இந்த 2 ஸ்லோகங்களிலும் ஞானிகள் எப்படிப்பட்டவர்கள், அப்படி அவர்களுக்கு ஏன் கர்மம் செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு பந்தம் இல்லை, அப்படி அவர்கள் கர்மத்தை செய்தாலும் என்ன கிடையாது, அவர்களுக்கு பந்தம் கிடையாது, இதர் செய்யலாம் இல்லைன்னா செய்யாமல் இருக்கலாம். இப்போ இந்த ஞானி எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றான்? அப்போ இந்த நிலையை நாம் அடைந்து விட்டோமா? அப்படி இப்போ இந்த நிலையை அர்ஜுனா ஒருவேளை நீ அடைந்திருந்தால் உனக்கு இந்த குழப்பமே வராதுன்னு சொல்கிறார். ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தனன் கேட்டானு. ஒருவேளை நீ ஞான நிலையை அடைந்தவனாக இருந்திருந்தால் உனக்கு இந்த குழப்பமே வந்திருக்காது, நீ இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டாய். எஸ் ஸ்ரேயஸ்யாத் நிச்சிதம் புரூகின்னு நீ சொல்லியிருக்க மாட்டே, எது எனக்கு மேலானதோ அது. ஏன்னா ஞானிகளுக்கு எது மேலானதுன்னு ஏற்கனவே தெரியும். இன்னும் குழப்பம் இருப்பதால் நீ கேள்வி கேட்பதிலிருந்து என்ன தெரிகின்றது? இன்னும் நீ அந்த ஞான நிலையை நீ அடையவில்லை. ஆகவே ஞானத்தை அடைவதற்கு கர்மம் என்பது ஒரு உபாயமாக இருக்கின்றது. அதனால் ஞானிகளை இந்த விஷயங்களில் உதாரணங்களாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு ஞானியினுடைய லட்சணத்தை சொல்கின்றார். பாரு, ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் இதில். யஸ்த்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்மத்ருப்தஸ்ச மானவஹ ஆத்மன்யேவ ச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. யக தூ அந்த வார்த்தை வந்து எடுத்து பாருங்க. தூன்னு என்ன அர்த்தம்? இது ஞானிகளை குறித்தது. யக என்றால் யார் ஒருவர். இங்கே சொல்லும் பொழுது மாணவகன்னு சொல்லியிருக்கார் பாருங்க. போன ஸ்லோகத்தில் யகன்னு சொல்லிட்டு விட்டுட்டார் அப்படின்னு. இங்கே சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? காலையில் கூட பார்த்தோம், பிரகிரகவான் நரகன்னு படித்தோம். இங்கே யக மாணவக. சி தே ஆர் ரியல் ட்ரூ பீப்புள். மாணவக
எப்படிப்பட்டவர்கள்? ஆத்ம ரதிரேவக சியாத், ஆத்ம ரதி, ஆத்மன் ஏவ ரதிகி, உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவிலேயே திளைக்கக்கூடியவர்கள். அதனால் ஆத்மரதி ஒரு வார்த்தை. ரெண்டாவது ஆத்ம திருப்தஸ்ச, ஆத்மனா திருப்தக, இந்த ஆத்மாவினாலேயே திருப்தி அடையக்கூடியவர்கள். ஆத்ம திருப்தஸ்ச, அதோட நிறுத்தல. ஆத்மனி ஏவச்ச சந்துஷ்டக, ஆத்மனில் மட்டுமே, ஆத்மன் ஏவ, ஆத்மனி ஏவ, உள்ள இருக்கக்கூடிய ஆத்ம விஷயத்தில் பரமாத்மாவில் திருப்தி உடையவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன கிடையாது? தஸ்ய காரியம் ந வித்யதே, அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு என்ன கிடையாது? காரியம் ந வித்யதே, எந்த காரியமும் கிடையாது. ஆனால் நம்ம ஆச்சாரியர்களை எல்லாம் பாருங்கள், நம்மை விட ரொம்ப காரியங்கள் நிறைய செய்கின்றார்கள். நாம் எழுந்திருக்கிறதுக்கு முன்பே எழுந்து விடுகின்றார்கள். அவ்வளவு காரியங்கள் செய்கின்றார்கள், அவ்வளவு மக்களை சந்திக்கின்றார்கள், அவ்வளவு அனுஷ்டானங்களை செய்கின்றார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் காரியங்களை செய்து கொண்டே தான் இருக்கின்றார்கள். தஸ்ய காரியம்னு வித்தியத்தை. அப்படி இந்த பகவான் ரமண மகரிஷியத்தில் கூட ஒருத்தர் போய் கேட்டார், இப்படி திருவண்ணாமலையில் ஒரு கோபீனம் கட்டிட்டு ஒரு காரியமும் பண்ணாமல் உட்கார்ந்துட்டே இருக்கிறீர்களேன்னு. அவர் சிரிச்சுட்டே கேட்டார், நான் ஒன்றும் பண்ணலேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டார். ஹவு டு யூ நோ தட் ஐ எம் நாட் டூயிங் எனி திங் அப்படி. சரி, அவர்களுடைய காரியங்கள் என்பது எவ்வளவோ சூக்ஷ்மமாக கூட இருக்கும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் எதுவும் இல்லை. தே ஆர் நாட் indebted டு திஸ் சொசைட்டி. இன்ஃபேக்ட் தி சொசைட்டி இஸ் indebted டு தெம். அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு இந்த ஜகத், இந்த சமுதாயம்தான் என்ன ஆகின்றது? கடன் பட்டிருக்கின்றதே தவிர ஞானிகளுக்கு என்ன கிடையாது? அவர்களுக்கு எந்த ஒரு கடனும் கிடையாது. இருந்தாலும் கர்மங்களை செய்கின்றார்கள். இப்போ 3 வார்த்தை இதில் அழகான வார்த்தை. ரதி, திருப்திகி, சந்துஷ்டக, 3 வார்த்தை இருக்கிறதா? அப்படின்னு பொதுவாக இப்போ ஆச்சாரியர் எழுதும்போது சொல்றார், மனிதர்களுக்கு ஞானியை பொறுத்த வரைக்கும் எதில் இருக்கார்? ஆத்மரதி. சாதாரண மனிதர்கள் விஷயேஷு, அப்படி அவர்கள் விஷயரதிகளாகவே இருக்கின்றார்கள். அவர்கள் ஆத்மனி ஏவ திருப்தக, ஆத்ம திருப்தக, ஆத்மனா திருப்தக, ஆத்மாவில் திருப்தியுடையவர்களாக இருக்கின்றார். நமக்கு எதில் திருப்தி வருகின்றது? அன்னபானங்களிலேயே திருப்தியோடு இருக்கின்றோம். அன்னபானங்கள், அதுதான் திருப்தி நமக்கு. அப்படி நமக்கு நல்ல சாப்பாடு போட்டால் போறோம்னு நினைக்கின்றோம். உபநிடதங்கள் கூட சொல்கின்றார், சயேவமாயா பரிமோகிதாத்மா ஸ்திரியன்ன பாணாதி விசித்திர போகைன்னு. எந்த உபநிடதம் இது? கைவல்ய உபனிஷதம். சயேவ மாயா பரிமோகிதாத்மா. அதுக்கு என்ன இருக்குது? ஸ்திரீ, அன்ன, பான, இந்த போகங்கள் இருந்தால் என்ன? அதுலேயே என்ன இருக்கின்றது? அன்ன போகங்களிலேயே திருப்தியாக இருக்கின்றது. சந்துஷ்டக, எதில் சந்துஷ்டனாக இருக்கின்றது? பாகியார்த்த லாபக. வெளியில் ஏதாவது ஒன்று கிடைத்தால் அதிலே, அந்த லாபத்திலே எப்படி இருக்கின்றார்? சந்துஷ்டியாக இருக்கின்றது. ஸோ ரத, திருப்தக, சந்துஷ்டக, இதெல்லாம் எந்த விஷயங்களாக இருக்கின்றது? எங்கே திரும்பவே இல்லை அப்படின்னா உள்ள ஆத்மா பக்கம் திரும்பவே இல்லை. அப்புறம் கட்டோபனிஷத்தில் பார்ப்போம் நம்ம. இப்படி ஸ்வயம்பு என்ன பண்ணிட்டார்? நம்முடைய இந்திரியங்களை எல்லாம் வெளிப்புறமாகவே பார்க்க வைத்து தண்டித்து விட்டார்னு சொல்வார். பராஞ்சிக்கானி வெத்ருநத் ஸ்வயம்பு. வெத்ருநத்னா தண்டிக்கப்பட்டு விட்டது. இது ஒன்றை காட்டில் ஒன்று. இதுவும் தாரதமியம்தான். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல திருப்தி, அப்புறம் சந்துஷ்டி, அப்புறம் ரதி அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நமக்கு கூட இந்த 3ம் இருக்கின்றது. அப்படி முதல்ல திருப்தியாக இருக்கின்றோம். திருப்தியை காட்டிலும் கொஞ்சம் மேலானது எது? சந்துஷ்டி. சந்துஷ்டியை காட்டிலும் இன்னும் உயர்ந்தது ரதி. ஒரு மனிதனுக்கு நல்ல பசி அடிக்கின்றது, ஈஸ் ஹங்கிரி, நல்ல பசி, பாவம். யாராவது ஒருத்தர் உணவு கொடுக்கின்றார்கள், அப்படி அதுவும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுங்க, திருப்தியை சாப்பிடுன்னு கொடுக்கின்றார்கள். அந்த உணவை சாப்பிட்டோன்னு அவருக்கு என்ன வருகின்றது? அந்த உணவை சாப்பிட்டோன்னு அவருக்கு ஒரு திருப்தி வருகின்றது. ஒருவேளை அந்த சாப்பிடக்கூடிய உணவு இன்னும் சுவையான உணவாக கிடைத்திருந்தது வைங்க, பசிக்கு உணவு கிடைத்தாலே போதும். ஒருவேளை சுவையான உணவாக இருந்தால் என்ன இருக்கும்? சந்துஷ்டி. எப்படி ரொம்ப அனுபவித்து அதை உண்பார்கள். அப்படி இஃப் இட் இஸ் எக்ஸப்ஷனல், அப்படின்னு இதற்கு முன்பு சாப்பிடாத மாதிரி ஒரு உணவாக இருந்தால் ரத்திகி. ரத்திகின்னு அப்போ மட்டும் இல்லை, அது நீண்ட நாட்கள் என்ன செய்திருப்பார்கள்? அது அப்படி ஒரு சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லை. நிறைய விஷயங்களை சொல்கிறோமா இல்லையா? அப்போ சாப்பிட்டது தான். அப்படி ஒரு காஃபி நான் எங்கேயும் குடித்ததில்லை,
அப்படி ஒரு உணவு எங்கேயும் அருந்தியதில்லை. அது மனதிலேயே என்ன, அந்த ரதி என்பது மனதிலேயே போட்டு திளைத்து கொண்டே இருக்கின்றோம். அதனால் சாமானிய மனிதர்களுக்கு திருப்தியாகட்டும், சந்துஷ்டியாகட்டும், ரத்தியாகட்டும், இதெல்லாம் எதை சார்ந்தே இருக்கின்றது அப்படின்னா உலக விஷயங்களை சார்ந்தே இருக்கின்றது அப்படி. ஆனால் ஞானியை பொறுத்த வரைக்கும் இதில் எதிலும் அவருக்கு திருப்தியே இல்லை அப்படி. அவர் ஆத்மாவிலேயே திருப்தனாக இருக்கின்றார், ஆத்மாவிலேயே சந்துஷ்டனாக இருக்கின்றார், ஆத்மாவிலேயே ரத்தியாக இருக்கின்றார். அப்போ வெளி விஷயங்கள் எதிர்ச்சா லாப சந்துஷ்டக அப்படிதான். when it comes to outer things, வெளியிலிருந்து விஷயங்கள் வரும்போது என்ன கிடைக்கின்ற எதிர்ச்சா லாபம், எதேச்சையாக என்ன கிடைக்கின்றதோ, தனக்கு என்ன என்ன உணவோ இந்த உணவு தான் வேண்டும், இப்படி சௌரியங்கள் தான் வேண்டும், he doesn't demand anything from this world. ஜென்ரலி பாருங்க, இப்போ உங்கள் குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சுட்டே இருங்க, கொஞ்சம் வளர்ந்த உடனே டிமாண்டு தான். சரி, எல்லாம் தெர் இஸ் நோ ரிக்வெஸ்ட் ஆல்சோ. இன்னும் ரொம்ப மரியாதையாக கூட கேட்கறது இல்லை. சரி, எவ்ரி திங் பீப்புள் கீப் டிமாண்டிங் அப். நோ, ஹியர் இஸ் த பர்சன், ஹி கிவ்ஸ் எவ்ரி திங் அப், ஹி டசன்ட் டிமாண்ட் எனி திங் அப். எதிர்ச்சா லாப சந்துஷ்ட. காரணம் என்ன அப்படின்னு, வெளியில் கிடைக்காத இந்த திருப்திகளை எல்லாம் அவன் எங்கே பார்த்து விட்டான் அப்படின்னா தனக்குள்ளே அவன் பார்த்து விட்டான். அழகான ஸ்லோகம். அதனால் அவர்களுக்கு என்ன கிடையாது, தஸ்ய காரியம் ந வித்யதே, அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்றும் இல்லை. சரி, அதற்காக அவர்கள் செய்யாமல் இருக்கின்றார்களா அப்படி ஒன்றும் இல்லை. அவர்களும் என்ன செய்கின்றார்கள், காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஏன் காரியங்களை செய்கின்றார்கள், இப்போ நாமும் காரியங்களை செய்கின்றோம். சரி, நமக்கும் அவர்களுக்கு வித்தியாசம் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பார்த்துட்டே வருவோம். நாம் சந்தோஷத்தை பெறுவதற்காக காரியங்களை செய்கின்றோம், ஜஸ்ட் ஃபார் வாண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படி. அவர்கள் எதற்கு காரியங்களை செய்கின்றார்கள், ஜஸ்ட் அவுட் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். ஏற்கனவே தன்னிடத்தில் இருக்கக்கூடிய யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம்னு திருமந்திரம் தான் சொல். ஊன் பற்றி நின்ற உணர்வொரு மந்திரம், தான் பற்ற தலைப்படும் தானேன்னு. சரி, எந்த ஒரு இன்பத்தை தான் அனுபவித்து விட்டோம், இந்த இன்பத்தில் என்ன கிடையாது. இப்போ வெளியில் நீங்கள் எவ்வளோதான் திருப்தி, சந்துஷ்டி, ரதி இப்படிலாம் பார்க்கறதுக்கு சொன்னாலும் அதில் ஏதாவது ஒரு தோஷங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த இன்பங்களில் என்ன இருக்கிறது, எவ்ரி ப்ளஷர், எவ்ரி ஹாப்பினஸ் ஹேஸ் அ டச் ஆஃப் சம் டிஃபெக்ட். அதில் ஏதோ ஒரு குறை இருக்கும், ஏதோ ஒரு. இப்போ இவ்வளவு அனுபவிக்கிறோமே, ரொம்ப திருப்தியாக இருந்தது, சந்துஷ்டியாக இருந்தது, ரத்தியாக எல்லாம் சொல்கிறோமே, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது குறைய சொல்கின்றோமா இல்லையா, ஏதாவது ஒரு வெறுமை மனதில் இருக்கின்றதா இல்லையா. ஆனால் இங்கே ஆத்மாவினிடத்தில் என்ன, இந்த இன்பம் நீடித்தது அப்படி, அது மட்டும் இல்லை அப்படி. தெர் இஸ் நோ டிஃபெக்ட். இதை அனுபவிக்கும் பொழுது என்ன, இதை அனுபவிக்கும் பொழுது இதில் எந்த ஒரு குறையும் இல்லை. இன்னொன்று, வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம் அனுபவிக்கும் பொழுது, நினைக்கும் பொழுது அது கிடைக்க வேண்டும் அப்படின்னு, கிடைக்க வேண்டும் அப்படி. சின்ன வயசில் பாயசம் கிடைக்காது, சக்கரை பொங்கல் எல்லாம் கிடைக்காது, ஆனால் அதெல்லாம் கிடைக்கும் பொழுது நமக்கு சுகர் ஹையாக இருக்கும். என்ன பிரயோஜனம் அப்படின்னு, ஒரு பிரயோஜனம் கிடைக்காது. வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம அதை அது நாம் அனுபவிக்க வேண்டும்னு நினைக்கும் பொழுது அது கிடைக்காது. சில நேரங்களில் அது கிடைக்கும் பொழுது நம்மால் என்ன செய்ய முடியாது, நம்மால் அதை அனுபவிக்க முடியாது அப்படி. சரி, எவ்வளோ ஏமாற்றங்கள் பாருங்கள். அதனால தான் உள்ள இருக்கக்கூடிய இன்பத்திற்கு எந்த தோஷமும் கிடையாது, அது எல்லா காலத்திலும் அது இருக்கக்கூடியது அப்படி. கொஞ்சம் திரும்பி என்ன பண்ணணும், உள்ள என்ன பண்ணணும், அது என்ன இன்பம், அது எப்படிப்பட்டது, அதனுடைய இயல்பு என்ன, இவ்வளோலாம் சொல்கின்றார்களே, கொஞ்சமாவது உள் திரும்பி அந்த இன்பத்தை அறிவதற்கு முயற்சி செய்வோம்னு செய்யணுமா இல்லையா. அதனால்தான் இந்த ஸ்லோகம். அவர்களுக்கு எந்த காரியம், ஏன் அவர்களுக்கு காரியம் இல்லாவிட்டாலும் ஏன் செய்கின்றார்கள் என்றால், எந்த ஒன்றை தாம் அடைந்தோமோ அதே இன்பத்தை எல்லோரும் அடைய வேண்டும், எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களும் காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அப்படி. அதனால்தான் அடுத்த ஸ்லோகம்னு சொல்கிறார் பாருங்க, அதே இன்னும் கொஞ்சம் வலியுறுத்துகின்றார். இதெல்லாம் ஞானியினுடைய லட்சணங்கள். 18வது ஸ்லோகம் பார். நைவ தஸ்ய கிருதே நார்த்தஹ நா கிருதே நேஹ கஷ்சன ந சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்சிதர்த்தவ்யபாஸ்ரயः
தஸ்ய, தஸ்ய என்றால் அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு, இதெல்லாம் ஞானிகளுடைய லட்சியம். தஸ்ய, அந்த ஞானிகளுக்கு கிருத்தேன, கிருத்தேன என்றால் கர்மணா, கிருத்தம் அப்படின்னா கர்மம், கிருத்தேன என்றால் கர்மணா. கர்மத்தினால் என்ன கிடையாது, கர்மத்தினால் ந ஏவ தஸ்ய அர்த்தக. அப்படி ஒரு கர்மத்தை செய்து ஒன்றை அடைய வேண்டும் அப்படிங்கக்கூடிய அர்த்தம் அப்படின்னா பிரயோஜனம். கர்மத்தை செய்வதால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எவ்வளோ பாருங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. இதை செய்துதான் ஒன்றை அடைய வேண்டும்ங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை. ஏன்னா அவர்களுடைய சந்தோஷம் கர்மத்தையோ கர்ம பலனையோ சார்ந்தில்லை. அதனால் நைவ தஸ்ய கிருத்தேன அர்த்தக, ஒரு காரியத்தை செய்வதால் அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ந அக்கிருத்தேன, அக்கிருத்தேன மீன்ஸ் அக்கர்மணா, பை நாட் பர்ஃபார்மிங். ஒரு கர்மத்தை செய்யாமல் இருப்பதால் ந கஷ்டன அப்படின்னா எந்த ஒன்றையும் அவர்கள் இழக்கப் போவதும் கிடையாது. செய்வதால் புண்ணியம் வரப்போவது கிடையாது. இனிமேல் ஒரு காரியத்தை செய்து தான் என்ன ஆகணும், புண்ணியத்தை அடையணும்ட்டு இல்லை. ஒரு காரியத்தை செய்து தான் சித்த சுத்தி வர வேண்டும்ங்கிற அதெல்லாம் இல்லை, அதையெல்லாம் தாண்டி விட்டார்கள். செய்யாவிட்டால் பாப்பம் வருமோ, ஏதாவது பிரத்யவாய தோஷம் வருமோ என்கின்ற, செய்யாமல் இருந்தால் என்ன அர்த்தம், அதனால் அவர்களுக்கு பாப்பமும் கிடையாது. செய்வதால் புண்ணியமும் இல்லை, செய்யாமல் இருப்பதால் பாப்பமும் இல்லை, லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. அவர்களுக்கு எந்த பெயரும் வேண்டாம், புகழும் வேண்டாம். See, they don't seek any recognition from this world. See, already they have dropped. இந்த உலகத்தை என்ன பண்ணுறாரு, they just mentally dropped. mentally dropped. எனக்கு எப்போ அந்த சிவலிங்கம் பிடிக்கும், நீங்கள் அந்த சிவலிங்கத்தில் எவ்வளோ அபிஷேகம் பண்ணுங்க. ஏன்னா நைவத்தசிய கிருத்தேனார்த்தக நா கிருத்தேன், அப்படி நாம் அபிஷேகம் பண்ணுறதால சிவன் சந்தோஷப்படுறது இல்லை. இப்போ எத்தனையோ இடத்துல ஒரு அபிஷேகம் இல்லாமல் விளக்கு போடாமல் கூட லிங்கம் இருக்குது, அங்கெல்லாம் சிவன் அழுதுண்டு இருக்கிறார், ஒன்றும் இல்லை. அப்படி நீங்கள் அவருக்கு எல்லா அலங்காரங்களும் பண்ணாலும் அபிஷேகம் பண்ணாலும் அவருக்கு சந்தோஷமும் இல்லை. நீங்கள் ஒன்றுமே பண்ணலாலும் அப்போ ஏன் பண்ணுறோம் அப்படின்னு அவருக்காக இல்லை. அப்படின்னு நம்முடைய திருப்திக்காக, நம்முடைய சந்தோஷத்திற்காகத்தான் இறைவனை ஆராதிக்கின்றோமே தவிர இறைவனை ஆராதிப்பது இறைவனை திருப்திப்படுத்துவதற்கு கிடையாது. அப்படி நாம் என்ன நினைக்கிறோம், ஏதோ இறைவனை திருப்திப்படுத்துறதுக்காக நாம் இதெல்லாம் பண்ணுறோம். முடியுமா, இறைவனை திருப்திப்படுத்த முடியுமா? குபேரனுக்கு அப்படி ஒரு அகங்காரம் இருந்தது, திருப்திப்படுத்தணும்னு நினைத்த அந்த கதைகள் எல்லாம் இருக்கிறதா இல்லையா? அப்படின்னு ஒரே நாளில் போண்டியா போனாரா இல்லையா, விநாயகரை கூப்பிட்டு திருப்திப்படுத்தணும்னு நினைச்சார். அப்படின்னு யாரை திருப்திப்படுத்த முடியும், எந்த ஞானிகளை திருப்திப்படுத்த முடியும்? See, they don't expect anything. அவர்கள் இருக்கக்கூடிய நிலையே வேறு. நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை, எப்படிப்பட்ட ஞானிகளாக இருந்தாலும் நம்முடைய மனோநிலையிலிருந்து தான் நாம் அவர்களை பார்க்கின்றோம். See, we will try to understand only from our stand. நமக்கு எவ்வளோ புரிதல் இருக்கின்றதோ அவ்வளோதான் நமக்கு அந்த ஞானியை பற்றி தெரியும். அப்படி அந்த ஞானியை பற்றி யார் அறிவர், அதுதான் கக இத்த அத்திர வேத்தன்னு படிச்சுமே, கக இத்தம் வேத்த எத்திர சகன். அந்த ஞானியை, அவனுடைய ஞான லட்சணத்தை இந்த உலகத்தில் அறிந்தவர் யார் இருக்கின்றார்கள்? நமக்கு கூட நம்மளுடைய குருவை பற்றி, நாம் பழகக்கூடிய ஞானிகளை பற்றி நமக்கு முழுமையாக தெரியாது. நமக்குன்னு சில விஷயங்கள், அதை வைத்து தான் என்ன பண்ணுவோம், அதை வைத்து தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா அவர்களுக்கு ஒன்றும் இல்லை, குருத்தேன்னு அக்குருத்தேன்னு ஒன்றும் இல்லை. நச்சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்டித் அர்த்த விபாஸ்ரயக. ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். அஸ்ய அவருக்கு கஷ்டித், கஷ்டித்னான ஒரு துளி கூட, சிறிதளவு கூட, சர்வபூதேஷு அப்படி எல்லா உயிரினங்களிடத்திலும். ஓ இவங்ககிட்ட பிரயோஜனம் இல்லாமல் இவர்களிடத்துல பிரயோஜனம் இருக்கின்றதா? இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த உயிர்களிடத்திலும் அர்த்த விபாஸ்ரயக ந. விபாஸ்ரயம்னு என்ன அர்த்தம் அப்படின்னு, விசேஷமான ஆசிரியம், சார்ந்திருப்பது. ஆனால் அவர்கள் எதையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளோ உயர்ந்த நிலை பாருங்கள், எவ்வளோ உயர்ந்த நிலை. பட்டினத்தார் சொல்லார், மனமே செத்தாரை போல் தெரியும், செத்தாரை போல் தெரியும். ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸ் தே ஆர் ஜஸ்ட் டெட் ஃபார் திஸ் வேர்ல்டு. எங்களுக்கு கூட இந்த சந்நியாசம் பண்ணும்போது இந்த மந்திரங்கள் எல்லாம் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா பிண்டதானம், ஆத்ம பிண்டமே செய்து விடுவார்கள். ஃபார் ஆல் பர்பஸ் யூ ஆர் ஆல்ரெடி டெட், வி ஆர் டெட். இறந்ததற்கு சமம், செத்தாரை போல் தெரியும்.
அப்புறம் என்ன இருக்கிறது? கஷ்டித் அர்த்த விபாஸ்ரேக அப்படின்னு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? எதை எதிர்பார்க்க முடியும்? See, it is such an exalted state அப்படி. அதையெல்லாம் கூட நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கூட ரொம்ப, அதனால தான் எப்பொழுதும் ஒரு ஞானிகளை குறித்து நாம் சிந்திப்பதற்கே முயற்சி செய்யக்கூடாது. ஒரு ஞானியை புரிந்து கொள்வதற்கே முயற்சி செய்யக்கூடாது. பேசாமல் என்ன பண்ணணும்? யாராவது பார்த்தோன்னா சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடணும். நெவர் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சச் பீப்புள். அப்படி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். நமக்கு எங்கே போனாலும் இவர்கிட்ட போனால் அவரை பார்த்து அவரை ஒப்பிடுவோம், அவர்கிட்ட போனால் இவரை ஒப்பிடுவோம். நமக்கு இப்படியே தான். அப்படி நிசர்கதத்த மகராஜன் ஒரு பெரிய மகான் இருந்தார், நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சாதாரண அவர்கள் அப்படி ஒன்றும் ட்ரெடிஷ்னலாக நம்ம ஆச்சாரியர்கள் மாதிரி இல்லை. அவர் சும்மா பீடி சுத்துறவர், அவ்வளோதான். ஞானம், யார் ஞானத்தை அடைவார்கள்னா அவர் ஒரு பீடி சுத்துறவராக இருந்தார். ஆனால் பூர்வ ஜென்மங்கள் அவர் செய்த சாதனை, அவர் பெரிய மகான். அவருடைய புஸ்தகங்கள் எல்லாம் இருக்கின்றது. அவரிடத்துல ஒருத்தர் போய் கேட்டார், நான் இப்போ தான் திருவண்ணாமலையிலிருந்து வரேன், நீங்கள் ரமண மகரிஷியை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? உடனே நமக்கு ஒருத்தர்கிட்ட போனால் இன்னொருத்தரை பற்றி என்ன அர்த்தம்? இப்படியே நமக்கு ஒப்பீடு தான். இப்படி அவர் சிரிச்சிட்டே சொல்கிறார், see the space in அவர் பாம்பேயில் இருந்தார். how can a space in Bombay give some opinion about a space in திருவண்ணாமலை அப்படின்னு. இன்னும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஆகாயத்தை குறித்து பூனாவில் இருக்கக்கூடிய ஆகாயம் என்ன சொல்ல முடியும்? ஆகாயத்தில் ஏதாவது வேறுபாடு இருக்கின்றதா அப்படின்னு? ஏதாவது வேறுபாடு இருக்கின்றதா? ஒன்றும் இல்லை. ஒருத்தர் ஜடிலமாக இருக்கலாம், இன்னொருத்தர் முண்டியாக இருக்கலாம். பட் இந்த ஞானத்திற்கும் ஜடிலமாக இருக்கிறதுக்கும் முண்டியாக இருக்கிற ஜடிலோ முண்டி லுஞ்சித கேஷா காஷாயாம்பிரத பகுகிருத வேஷம், இதில் என்ன இருக்கின்றது? ஆனால் நமக்கு எப்பொழுதுமே என்ன இருக்கிறது? எப்போ பார்த்தாலும் என்ன இருக்கணும்? ஞானிகளாக இருந்தால் நமக்கு ஒப்பிட்டு பார்த்தே இப்படி இருந்தால்தான். இப்போ எவ்வளவோ இல்லறத்தார்கள் இருக்கிற இடம் தெரியாமலேயே உயர்ந்த ஞானத்தை சன்னியாசிகளை விடுங்க. there are so many householder அப்படி பீப்புள். அப்படி சும்மா உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யத்திற்காக சொல்கிறேன், இல்லைன்னா கீதை ரொம்ப ட்ரையாக போயிட்டே இருக்கும். ஞானியை பற்றி சொன்னேன். நீங்கள் இந்த லகரி மகரிஷியா போன்ற மகான்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர், ரொம்ப பெரிய மகான்கள். அவர்களெல்லாம் திருமணமானவர்கள். அப்படி பட் அவருடைய மனைவி அவரை மதிக்கவே இல்லை. அப்படி அது ஏதோ புரிய விஷயமா நீங்கள் நினைக்க வேண்டாம். she never respected அப்படி and he never demanded any respect. அப்படி அவரும் கூட என்ன, ஆனால் மகா ஞானி. அப்படி அவர் அவ்வளோ பெரிய ஞானிங்கிறதுக்கு அந்த அம்மையாருக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த அம்மையாருக்கே கூட என்ன தெரியல, அவர் பெரிய ஞானிங்கிறது தெரியல. அப்படி ஒன் டே when she just opened the door, he was just levitating. அப்படி அவர் பார்த்தா அப்படின்னா பத்மாசனத்தில் அந்த இடத்துல இப்படி இருந்தார். அப்படி இது வரைக்கும் அவர் அது எதேச்சியாக நடந்திருக்கு. அப்படி அந்தம்மா பதறி போயிட்டாங்க. அப்படி இத்தனை நாள் இவரோட வாழ்ந்திருக்கிறோம், நம்ம எவ்வளோ இவரை திட்டிருக்கிறோம், ஆனால் ஒரு வார்த்தை கூட இவர் ஒன்றுமே பேசினது இல்லையேன்னு தெரியாது. ஆனால் நமக்கு எப்பொழுதும் என்னாருது, நாம தான் இந்த ஒப்பீடுகளை எல்லாம் செய்து கொண்டே இருக்கின்றோமே தவிர ஞானிகள் எல்லா விதமான ஒப்பீடுகளுக்கும் அப்பாற்பட்டவர்கள். ஒருத்தரை போல ஒருத்தர் இருக்க மாட்டார்கள். ரமணரை போன்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்க மாட்டார், ராமகிருஷ்ணரை போன்று இன்னொருத்தர் இருக்க மாட்டார்கள். அது ஒவ்வொன்றும் என்ன இருக்கிறது, ஒவ்வொன்றும் அந்த ஞானம்ங்கிறது ஒவ்வொரு இடத்தில் அது வெளிப்படும் பொழுது வெவ்வேறாக வெளிப்படி. ஆனால் எல்லோரிடத்திலும் நீங்கள் என்ன பார்க்கலாம், there is a sense of detachment. எந்த ஒரு விஷயத்திலும் பற்றில்லாத தன்மையை, அந்த லட்சணங்களை, சில லட்சணங்கள் பொதுவாக நாம் பார்க்கலாம். தோற்றங்கள் எப்படி வேண்டுமானாலும் சில லட்சணங்கள், அப்படி வைராக்கியம்னு சொன்னோன்னா, விவேகம்னு சொன்னால் அதெல்லாம் என்ன இருக்கும், அந்த லட்சணங்கள் பொதுவாக இருக்கும். அதனால் சர்வபூதேஷு. இப்போ இதே ஸ்லோகத்தை நமக்கு சொல்லி பாருங்கள், நம்ம இப்படி இருக்க முடியுமா? ஏன்னா நைவ தஸ்ய கிருதா நேர்த்தக, எனக்கு செய்யலைன்னாலும் ஒரு பிரயோஜனம், செய்யலைன்னா போச்சு. கர்மம் செய்தே ஆக வேண்டும். நமக்கு ஒவ்வொரு கர்மத்திலும் என்ன இருக்கிறது, ஒரு பிரயோஜனம் இருக்கின்றது. அக்கிருத்தேன, காரியம் செய்யாவிட்டால் நஷ்டம், காரியம் செய்தால்தான் என்ன அர்த்தம், லாபம். அப்புறம் சர்வபூதேஷு, எல்லாவற்றிற்கும் யாராவது ஒருத்தரை நாம் சார்ந்துதான் இருக்க வேண்டும். அர்த்த வியபாஸ்ரயம், we are all the time we are depending on somebody. ஞானிகளை மாதிரி இருக்க முடியாது. ஆகவே அர்ஜுனா, இந்த இரண்டு ஸ்லோகங்களையும் நீ கருத்தில் கொள்ள வேண்டும். பிகாஸ் ஆத்மரதி, ஆத்ம திருப்தி, ஆத்ம சந்துஷ்டக, காரியங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இல்லை, செய்யலைனாலும் ஒன்றும் இல்லை, அவர்கள் எதையுமே சார்ந்து இருப்பதில்லை.
டோன்ட் லிட்ரலி டேக் தேர் ஆக்ஷன்ஸ். ஏன்னா அர்ஜுனனுக்கு இந்த நைஷ்கர்மியான வார்த்தை சொன்னாமா இல்லையா, நைஷ்கர்மியனோட அந்த வார்த்தை ரொம்ப ஃபேசினேட்டட். அப்படி லிட்ரல் மீனிங் ஆஃப் நைஷ்கர்மியனே ஏதோ சைலட்டு இருக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். இல்லை, அவர்கள் அறியாமே இல்லாதவர்கள், வாசனைகளே இல்லாதவர்கள், ஆசைகளே இல்லாதவர்கள். அர்ஜுனா, அவர்களை குறித்து பேசவே முடியாது. ஆகவே நீ என்ன பண்ண வேண்டும்? ஆகவே நீ கர்மங்களை செய்ய வேண்டும். ஏன்னா அவர்கள் செய்ய வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, தெர் இஸ் சம்திங் கால்டு பிராப்தவ்யம். பிராப்தவ்யம்னு என்ன அர்த்தம்? அடைய வேண்டியதுன்னு அர்த்தம். இஃப் தெர் இஸ் அ கர்த்தவ்யம் தென் தெர் இஸ் அ பிராப்தவ்யம். அடைய வேண்டியதுன்னு ஒன்று இருந்தால்தான் என்ன இருக்கிறது? கர்த்தவியம்னு ஒன்று இருக்கின்றது. அப்படி எத் சுகாத் ந பரம் சுகம், எல் லாபாத் ந பரம் லாபம், எத் விஜானாத் ந பரம் விஜான். அவர்களுக்கு எதுவுமே கிடையாது. அந்த லாபத்தை காட்டிலும், அந்த சுகத்தை காட்டிலும், அந்த ஞானத்தை காட்டிலும் இனி அவர்களுக்கு அறிய வேண்டியது ஒன்றும் இல்லை. இப்படி ஞானிகள் எல்லாம் இந்த தேசத்தில் இருந்திருக்கின்றார்கள், இப்பொழுதும் இருக்கின்றார்கள்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஆனால் அர்ஜுனனுக்கு என்ன சொல்றார்? அர்ஜுனா, இன்னும் உனக்கு பூரணமாக அந்த ஞானம் வராத காரணத்தினால், இன்னும் உனக்கு சந்தேகம் இருப்பதால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்மங்களை செய்ய வேண்டும். எப்படி செய்? ஞானி போல பாவித்து கொண்டு செய். அவ்வளோதான். நாடகத்தில் நீ அடியார் போல் நடித்துன்னு சொல்றாரு. அதே மாதிரி என்ன அர்த்தம்? யூ ஜஸ்ட் கீப் தம், கீப் ஆஸ் யுவர் ரெஃபரன்ஸ். அவர்களை ஒரு முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு அவர்களை போன்று நாமும் ஆக வேண்டும். இன்ஸ்பைரேஷனல் மோட்டிவேஷன் சொல்வார்கள். ஊக்கம், மோட்டிவேஷன். இப்போ நிறைய இடத்துல மோட்டிவேஷன்லாம் பேச சொல்வார்கள். ஒன்று செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்லும், நமக்கு உள்ளிருந்தே ஒரு ஊக்கம் வர வேண்டும். இல்லைன்னா சுச்சுவேஷனல் மோட்டிவேஷன், சூழ்நிலைகள் நம்மை ஊக்கப்படுத்த வேண்டும். இன்னொன்று இன்ஸ்பைரேஷனல் மோட்டிவேஷன். சம்டைம் யூ லுக் அட் பீப்புள், யூ டிரைவ் இன்ஸ்பைரேஷன் ஃப்ரம் தம். ஸோ யூ ஒர்க், பட் ஆல் த டைம் யூ டிரைவ் இன்ஸ்பைரேஷன் ஃப்ரம் தம். அதான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சுவாமிஜியை பார்த்துட்டு உட்கார்ந்தா என்ன ஆகும்? யூ டிரைவ் லாட் ஆஃப் இன்ஸ்பைரேஷன் ஃப்ரம் ஹிம். ஸோ தே ஆர் சோர்ஸ் ஆஃப் அவர் இன்ஸ்பைரேஷன். அதே மாதிரி என்ன செய்ய வேண்டும்? நதிக்கு கூட கடல் என்பது மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பைரேஷன். அதனால தான் என்ன ஆகுது? கடைசியில் கடலை நோக்கி அது செல்கின்றது. அவ்வாறாக நீயும் கர்மங்களை செய் அப்படின்னு. சாதாரண விஷயங்கள் தான். அப்படி அடுத்தடுத்த நிலைக்கு நம்முடைய கர்மங்களை நாமே கொண்டு செல்ல வேண்டும். சி ரைஸ் அபவ் தி ஸ்மால் செல்ஃப்னு சொல்வார். ஒரு சின்ன வட்டத்தில் இருந்து அப்படி அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? அடுத்த கட்டத்திற்கு நம்மை நாம் நகர்த்தி கொள்ள வேண்டும். ஜஸ்ட் ரைஸ் அபவ் லிட்டில் செல்ஃப். கிருஷ்ணர் அழகா லிஃப்ட் யுவர் செல்ஃப்னு சொல்றாரு இல்லையா? கொஞ்சம் ஒரு ஸ்டெப், ஒரேடிய 10 ஸ்டெப்பு போக வேண்டாம். அப்படி ஒரேடிய ஒரே நாளில் 3வது அத்தியாயத்தை நம்ம முடிக்கலையே. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 2 ஸ்லோகமா, 3 ஸ்லோகமா, 4 ஸ்லோகமா, அதே மாதிரி. அதனால் எப்படி கர்மங்களை செய்ய வேண்டும் சொல்றார் பார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது. 19வது ஸ்லோகம் பார். தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹ்யாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷः. தஸ்மாத், இந்த வார்த்தை நிறைய இடத்துல சொல்லுவார். தஸ்மாத்னா இஸ் கமாண்டட். பின்னாடி சொல்லுவார் தஸ்மாத் யோகி பவார்ஜுன சொல்லுவார் இல்லையா? தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய. இந்த தஸ்மாத் அப்படி தேர்ஃபோர் ஆகவே, தஸ்மாத் அப்படி சமாச்சார. ஒவ்வொன்றா பாரு. இந்த தஸ்மாத்தையும் கடைசியில் என்ன வார்த்தை இருக்கிறது? சமாச்சார. சமாச்சாரம் சம்யக் ஆச்சர. ஏதோ ஆச்சரணம் இல்லை, ஜஸ்ட் டூ. சம்யக் எல்லாவற்றையும் என்ன அர்த்தம்? திறம்பட செய்ய. பிரிங் அவுட் தி பெஸ்ட் எபிலிட்டி. அப்படி உள்ள இருக்கக்கூடியது சம்யக் ஆச்சர. தஸ்மாத் சமாச்சார. இப்போ யாராவது பார்த்தோன்னு என்ன சமாச்சாரம்? தஸ்மாத் சமாச்சார. என்ன சமாச்சார? கர்ம சமாச்சார. அடுத்து சொல்றாரு கர்ம சமாச்சார. ஏதோ இல்லை,
கர்மத்தை நன்றாக செய்ய. அதோட அடுத்த வார்த்தை என்ன? அதுக்கு முன்னே எல்லாம் சின்ன சின்ன வார்த்தையை பாருங்கள். சமாச்சார, கர்ம சமாச்சார, ஏதாவது புரியாத வார்த்தைகளை. அடுத்து என்ன சொல்றார்? காரியம் கர்ம சமாச்சார. உனக்கு என்ன கர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றதோ, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை நன்றாக நீ செய்ய. காரியம் கர்மம். இன்னொன்று என்ன சொல்றார்? அடுத்த வார்த்தை பாருங்க, சின்ன வார்த்தைகள். சததம் காரியம் கர்ம சமாச்சார. உடனே கேட்காது எவ்வளோ நேரம் செய்யணும். இன்னும் பேசுறது வேண்டாம். 7:45 வரைக்கும் நான் பேசணும், நீங்கள் 7:45 வரைக்கும் கேட்கணும். இதோட கர்மம் முடிஞ்சதா? இதுக்கப்புறம் எனக்கு சததம். சததம் மீன்ஸ் ஆல்வேஸ். ஆல்வேஸ் டூ இட் ஜாய்ஃபுல்லி, ஹாப்பிலி. சத்தத்தம் அப்படி. எவர் என்கேஜ் யுவர் செல்ஃப் இன் ஆக்ஷன். அப்படி கிருஷ்ணரை பாருங்கள், சொன்னேன்னா இல்லையா? அப்படி கண்டினியூஸ்லி அப்படி. நோவேர் ஈ ஸ்டாப்ட். நீங்கள் அந்த யுத்த களத்திலெல்லாம் பார்த்தீர்கள் என்றால், அந்த ஜெயத்ரதனை, அதை மட்டும் மகாபாரதத்தில் நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு நமக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடும். நாளைக்கு சூரிய அஸ்தமனத்திற்குள் ஜெயத்ரதனை நான் வதம் செய்யாவிட்டால் நான் என்னுடைய உயிரை நானே நீத்துக்கொள்வேன் அர்ஜுனன் எல்லாரும் எதற்கையும் சபதம் பண்ணிடுவான். சபதம் பண்ணிடுவான். சபதம் பண்ணிட்டு அவன் போய் நிம்மதியாக தூங்கிடுவான். அப்படி நீங்கள் மகாபாரதம் அன்று இரவு முழுக்க கிருஷ்ணர் தூங்க மாட்டார். அப்படி தாருக்கனை கூப்பிட்டு சொல்வார், இப்படி இவன் சபதம் பண்ணிட்டானே, ஏன்னா அதுவும் எல்லாரும் எதிர்க்கையும் துரோணாச்சாரியரெல்லாம் வைத்து கொண்டு பண்ணிட்டானே. அப்படி அவர்கள் எல்லாம் இவனை காற்று விடுவார்கள். எப்படியாவது அர்ஜுனனை நான் காப்பாற்ற வேண்டும் சொல்வார். மமார்த்தம் அர்ஜுன, அர்ஜுனன் என்னில் சரிபாதி. அர்ஜுனன் இல்லாமல் நான் உயிர் வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்கவில்லைன்னு. அதனால் உட்கார்ந்து என்ன பண்ணுவார்? அப்படி தாருக்கா, நீ நாளைக்கு நல்ல உத்தமமான ரதங்களை எல்லாம் காலையிலே அதிகாலையிலே ஏற்பாடு செய்ய, எல்லாம் செய்யணும். ஹோல் நைட் ஈ வில் நாட். ஈ வில் டேக் அர்ஜுனா. அர்ஜுனுடைய கனவுல அவனை கைலாசம் கூட்டிட்டு போவார். உங்களுக்கு நேரம் இருந்தால் இதெல்லாம் படித்து பாருங்கள். ஈவன் தட் மேன் நெவர் ஸ்லெப்ட். அவர் தூங்க கூட இல்லை. சத்ததம் காரியம் கர்ம சமா. சொல்றவர் யாரோ அவரே அப்படி இருந்திருக்கிறார் பாருங்க, சும்மா சொல்லல அவர். The one who teaches he follows that. காரியம் கர்ம சமா, சத்ததம் காரியம் கர்ம சமாச்சம். ஆனால் என்ன இருக்கணும்? அண்டர்லைன் என்ன, இதெல்லாம் போட்டுட்டு சத்ததம் காரிய கர்ம சமாச்சாரம் போட்டு என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ஒரு பெரிய லைன் போட்டு எப்படி செய்யணும்? அசக்தக. இவ்வளோ அழகு பாருங்க, அசக்தக. ஜஸ்ட் பி இன்டிஃபரண்ட். அப்படி இன்டிஃபரண்ட்னு என்ன அர்த்தம்? ஜஸ்ட் காரியத்தை செய்ய, அதனுடைய விளைவுகள் எல்லாம் எப்படி இருந்தாலும் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். டோன்ட் கெட் டூ மச் இன்வால்வ்டு. பர்சனல் இன்வால்வ்மெண்ட் இஸ் அ ப்ராப்ளம். இப்போ பகவான் இவ்வளோ கர்மங்களை செய்கின்றார். இப்போ யாரெல்லாம் அர்ஜுனன் சுற்றத்தார்கள்னு சொல்கின்றாரோ அவரெல்லாம் கிருஷ்ணருக்கும் சுற்றத்தார்கள் தானே. ஏன்னா கிருஷ்ணருக்கு அந்நியமான. இன்னும் சொல்ல போனால் அவருடைய படை, நாராயண படையே அவருக்கு எதிராக யுத்த களத்தில் நிற்கின்றது. அப்படி ஹிஸ் ஓன் கித் அண்ட் கின், ஹிஸ் ஓன் ஆர்மி, அவருடைய படையே இருக்கின்றது. அப்படி பட் எப்படி இருக்கிற அசக்தம். அப்படி இந்த தாமரை இலையை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது எங்கிருந்து தோன்றியது? அது தண்ணீரிலேயே தான் தோன்றுகின்றது. அப்படி தண்ணீரே தான் தாமரையாக இருக்கின்றது. அப்படி அதே தண்ணீரிலேயே தோன்றுகின்றது. இட் இஸ் ஒன்லி வாட்டர் கெட்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு தட். அது கடைசியில் பார்த்தோன்னா எங்கே தொட்டாலும் அது ஜலம்தான். ஆனால் அதில் ஜலத்தை எடுத்து அதனுடைய இலையில் விட்டால் என்ன ஆகுது? அதில் நிற்கிறதே இல்லை. அப்படி நிற்கிறதே இல்லை. அசக்தக. ஏன் இவ்வளோ கர்மங்களை செய்ய வேண்டும்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாதாரண உதாரணங்கள் கொடுப்பார், சின்ன உதாரணங்கள் கொடுப்பார். ஒரு தோசை ஊற்றுற உதாரணம் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கொடுப்பார். கொஞ்சம் நல்ல அந்த தோசைக்கல் நல்ல சூடான உடனே உங்களுக்கு தெரியும், அந்த தோசையை எடுத்து மாவை எடுத்து ஊற்றி எண்ணெயை ஊற்றினோடனே என்ன ஆகும்? சுருன்னு ஒரு சப்தம் வருகின்றதா இல்லையா? அப்படின்னா ஏன்னா அந்த சப்தம் வர்ற வரைக்கும் என்ன அர்த்தம்? இன்னும் வேகலைன்னு அர்த்தம். எப்பொழுது நன்றாக வெந்து விட்டதோ அப்புறம் என்ன வராது? சப்தம் வராது. அப்போ எது வரைக்கும் அது கர்மத்தை செய்யணும்னா, இன்னும் எது வரைக்கும் நமக்கு அகங்காரம் இருக்கின்றதோ, அறியாமல் இருக்கின்றதோ, அதை என்ன பண்ணணும்? செய்யணும். அப்புறம் கொஞ்சம் நல்லா வெந்த உடனே, பக்குவமான உடனே என்ன ஆகும்? பக்குவமான உடனே அது போயிடும். அதோடு அந்த உதாரணத்தை நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல. அவர் திருப்பி என்ன பண்ணணும்? அதை எடுத்து இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். திருப்பி போட்டால் திருப்பி என்ன வரும்?
சத்தம் வரும். அந்த ரெண்டாவது திருப்பி போடுறது உனக்காக கிடையாது, மற்றவர்கள் பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக நீ செய்ய வேண்டும் பாரு. எப்படி உதாரணங்கள் பாரு. நீங்க பக்குவப்பட்டாச்சு, ஒரு இடத்துல. இப்போ யாராவது தோசையை ஒரு சைடு மட்டும் ஊற்றி சாப்பிட்றோமா, அந்த ரெண்டாவது சைடு ஊற்றுனா என்ன ஆகுது, சரி நாம பக்குவப்பட்டுட்டோம். அப்போ எல்லாரும் பக்குவப்பட்டால் தான் என்ன ஆகும், அப்போ தான் அந்த தோசை முழுமையானது. அப்படி அதே மாதிரி ஈவன் லார்ட் டசன்ட் ஃபீல் ஃபுல்ஃபில்மெண்ட் வித் ஹிஸ் ஓன் அச்சீவ்மெண்ட். ஒரு குரு கீழே இறங்கி வரும்போது, நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய அனுபவங்களை நான் சொல்வதற்கு இதை நான் பயன்படுத்துறது கிடையாது. ஐ ஹவ் மூவ்ட் வித் கிரேட் மகாத்மாஸ், மகா யோகிகள், பிரம்ம ஞானிகளோடு நான் இருந்திருக்கின்றேன். எனக்கு அது ஈஸ்வர அனுகிரகம் என்று நான் சொல்வேன். அப்படி அவர்கள் தாங்கள் விடுதலை அடைந்ததை ஒரு பெரிய விஷயமாக அவர்கள் சொன்னதே கிடையாது, அவர்கள் பேசியதே கிடையாது. ஒவ்வொரு முறையும் நாம் அவர்களுடைய அருகாமையில் செய்யும் பொழுது அந்த விடுதலையை நாம் எவ்வாறு அடைய வேண்டும் என்கின்ற துடிப்பு அவர்களுக்கு நம்மை காட்டிலும் இருக்கும். அப்படி நாம் அங்கே போகும் பொழுதே நேரம் இல்லைன்ட்டு தான் போவோம். அப்படின்னு ரொம்ப நேரம் இல்லைன்ட்டு போவோம். ஒரு மகாத்மாக்களை பார்க்கணுன்னா கூட நேரம் இல்லைன்னு சொல்லும். பட் தோஸ் பீப்புள் ஆர் விடுதலை அடைந்து விட்டார்களா, இருக்கலாம் இல்லையா, அவர்களுக்கு யார் வேண்டும்? இப்போ சுவாமிஜி இருந்தார், தப்போன் மகராஜ் சொன்னார் அவருக்கு, சின்மையா நீ எதுக்கு கீழே இறங்கியெல்லாம் போக வேண்டும், உண்மையிலேயே மனிதர்களுக்கு ஞான விஷயங்களில் தாகம் இருந்தால் அவர்கள் எல்லாரும் தேடி வரட்டும் தான் சொன்னார். அப்படின்னு சுவாமிஜியில் உட்கார முடியலையே, அப்படின்னு உட்கார முடியலையே. அவர் உடனே அவருடைய குருநாதருக்கே சொன்னார், எங்கேயோ இருக்கக்கூடிய கங்கை எல்லாருடைய பாப்பத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காக எவ்வளோ இடங்களில் அதெல்லாம் எவ்வளோ இடங்களில் ஓடுகின்றது. மனிதர்கள் சில நேரம் மதிக்கிறதே இல்லை, இருந்தாலும் கூட அது கவலைப்படுறதே இல்லை. அது ஒவ்வொரு இடமாக ஓடி எல்லோரையும் தூய்மைப்படுத்துகின்றது. அதே மாதிரி எல்லோராலும் இந்த இடத்திற்கு வர முடியாது, எல்லோருக்கும் தகுதி இல்லை, எல்லோருக்கும் ஆர்வம் இல்லை. இந்த இடத்திற்கு ஆர்வம் இருப்பவர்கள் வரட்டும், மனிதர்களுடைய ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக அவர்களை தேடி சொல்வோம் சொன்னார். எவ்வளோ சொல்லியிருக்கின்றார். சும்மா இருந்திருக்கலாம். இப்போ சுவாமிஜி எல்லாம் நினச்சிருந்தா என்ன ஆகும், அவர்கிட்ட உட்கார்ந்துருக்கலாம், உத்தரகாஷிலே இருந்திருக்கலாம். ஏன் இறங்கி வந்தார்கள் அப்படின்னு. அப்போ எதற்காக காரியம்? அப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் அசக்தர்களாக, அப்படி ஒரு அம்மாவே எடுத்துக்கங்களேன், ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்படி ஒரு தாயே ஒரு நல்ல உதாரணம். சத்ததம் காரியம், எப்போ பார்த்தாலும் காலையிலிருந்து பார்த்தா வேலை செய்து கொண்டே தான் இருப்பார்கள். அண்ட் ஆஸ் அ மதர் ஷி ஹேஸ் டு சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி அப்படி. பட் நோபடி வில் ஆஸ்க் அபவுட் ஹர் அப்படின்னு. யாரும் அந்த பையன் சாப்பிட்டு போவான், கணவன், ஆனால் கடைசியில் ஒரு வார்த்தையை கூட யாராவது நீ என்ன சாப்பிட்ட என்னன்னு கேட்பார்கள். பட் தென் அவர்கள் அதை எதிர்பார்க்கிறது, யாரும் தன்னை கேட்கவில்லையேன்னு எதிர்பார்க்கறது கூட கிடையாது. அப்படி ஒரு மனோபாவம், ஒரு பாசிபிலிட்டி, ஒரு அசக்தி. ஆசக்திங்கிறது வேறு. என்ன நமக்கு என்ன ஜஸ்ட் அது ஆசக்தியாக இருக்கிறது. நமக்கு ஆசக்தினா எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட், அசக்தக. அப்படி அதே மாதிரி ட்ரை, ஒரு காரியத்தை செய்வோம், எதையும் எதிர்பார்க்காமல் செய்வோமே. எதை இழக்க போகிறோம்? இப்போ எதிர்பார்க்காமல் செய்தால் என்ன ஆக போகிறோம்? செய்வோம். பிகாஸ் தட் பாசிபிலிட்டி இஸ் தேர். அப்படி ஒரு வைராக்கியம், ஒரு பற்றில்லாமல், பொறுப்பில்லாமல் செய்ய வேண்டாம் சொல்லலையே, பற்றில்லாமல் தானே செய்யுங்கள்னு சொல்கிறார். செய்து பார்ப்போமே. அப்படி ஏதாவது ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் நீங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் செய்து பாருங்கள். எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. பெயரை எதிர்பார்க்கக்கூடாது, புகழை எதிர்பார்க்கக்கூடாது, மரியாதையை எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி மரியாதை எதிர்பார்க்க. See, sometimes we also go so many places, we get disrespected, but we don't expect respect. மரியாதை எதிர்பார்த்தால் தான் அவமரியாதையை பற்றி கவலைப்பட வேண்டும். ஜஸ்ட் அசக்தக, ஜஸ்ட் பி டோட்டலி அசக்தக. ராமகிருஷ்ணரே இன்னொரு உதாரணமே கொடுப்பார், அந்த பழைய உதாரணங்கள்லாம் கொடுப்பார். அந்த காலத்தில் இந்த ஒரு பெரிய ஒரு மரம் மாதிரி ஒரு நட்டு, அதில் எண்ணெயெல்லாம் பூசி ஏற சொல்வார்களா இல்லையா அப்படின்னு ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு விளையாட்டு இருக்கும், மேலே கட்டியிருப்பார்கள், ஏறுங்கன்னு சொல்வார்கள். அதில் ஏறுறவனுக்கு என்ன பண்ணுவார்கள்? எண்ணெயெல்லாம் பூசுவார்கள். எண்ணெயெல்லாம் பூசி என்ன பண்ணுவார்கள்? ஏற சொல்வார்கள். ஏன்னா அதில் ஏற்கனவே எண்ணெய் இருக்கிறது. அதனால் என்ன பண்ணுவார்கள்? ஏறுனா இவனுக்கும் எண்ணெய் இருக்கிறது, பிடிப்பே இருக்காது. அந்த உதாரணத்தை சொல்லுவார். அதே போன்று பற்றற்ற எண்ணெயை மனம் முழுதும் பூசிக்கொள்னு சொல்வார். அப்படி
ஸோ ஜஸ்ட் அப்ளை தி ஆயில் ஆஃப் டிட்டாச்மெண்ட் இன் யுவர் மைண்ட் அப்படின்னு. ஸோ இந்த உலக விஷயங்கள் உன்னை பற்றி கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் என்னாகும், உலகத்தினுடைய இட் இஸ் தி நேச்சர் ஆஃப் தி வேர்ல்டு டு கெட் ஸ்டிக் டு. இன்னும் சொல்லப்போனால் விஷயங்கள் ஒன்றும் மனிதர்களை பற்றி கொள்வதெல்லாம் கிடையாது, பற்றி கொள்வது கிடையாது. இல்லைன்னா நான் எழுந்து போனால் இதெல்லாம் என் பின்னாடியே வரணுமா இல்லையா, அப்பா எழுந்து போனார்னு முதல்ல மைக் சந்தோஷப்படும். எந்த விஷயமும் என்ன ஆறுது, எந்த விஷயமும் நம்மை பற்றி கொள்வது கிடையாது. ஒரு நாள் நாம் எழுந்து போவோம், உடம்பே வராது தெரியுமா, எந்த நாள்னு. இவ்வளோ நாள் இந்த உடம்பு தான், இந்த உடம்பு, ஒரு நாள் நாம் எழுந்து போவோம், உடம்பு நீ வாட்டும் போயிட்டு வா, நான் இங்கே இருக்கிறேன். ஈவன் த பாடி இஸ் நாட் அட்டாச்சு டு தி ஜீவ. அப்படி இந்த உடம்பு ஜீவனிடத்தில் உடம்புக்கே பற்றே கிடையாது. ஒன் டே இட் ஸ்டேஸ். கேன் யூ டேக் திஸ் பாடி, இதை எடுத்துகிட்டு போக முடியுமா? தென் வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் அட்டாச்மெண்ட்? அசக்தக, அப்படி ஜஸ்ட் டூ இட் அப்படி. அதனால் ஏதாவது ஒரு காரியத்தை அப்படி இன் சம் ஏரியாஸ் அப்படி ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்டார்ட் சம் ஏரியாஸ். சமாச்சார அப்படின்னா பர்ஃபெக்ட் இட் அண்ட் ஜஸ்ட் ஸ்லோலி எக்ஸ்பேண்ட். அதை விரித்து விரித்து தஸ்மாத் அசக்த சததம் அப்படி. வேலை நடந்து கொண்டே இருக்கின்றது, ஆனால் என்ன கிடையாது அப்படின்னா எந்த ஒரு பற்றுமே இல்லை அப்படி. அது இந்த சூரியனை பாருங்கள், அவர் வாட்ட சுத்திகிட்டே இருக்கிறார், ஆனால் என்ன கிடையாது, எந்த ஒரு பற்றுமே இல்லாமல் அது ஒளியை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ரெண்டாவது லைன் பாருங்க, அசக்தோ ஹி, திருப்பி ஒரு ஹீயை வந்துடுதா. அது சாதாரண வார்த்தையில் நிச்சயமாக, சத்தியமாக, பிரமாணம் அது. ஹி அசக்தக, இஃப் தெர் இஸ் அ மென்டல் டிட்டாச்மெண்ட், மனத்தளவில் என்ன இருக்கின்றது, ஒரு பற்றற்ற தன்மை. அது எவ்வளவு சௌகரியம் கூட. அப்படி அசக்தக ஹி ஆச்சரன் கர்ம, அப்படி யார் ஒருவன் கர்மத்தை செய்கின்றானோ பரம் ஆப்னோதி பௌருஷக, எங்கே போயிட்டா இருப்பார். அப்படி கர்மத்தை செய்தால் எங்கே எடுப்பார்கள், பரம் ஆப்னோதி, பரம் ஆப்னோதி. நாம் ஒரு படியில் ஏறும் பொழுதே முன்னாடி படியை விட்டுட்டு தானே போக வேண்டும், அங்கேயும் அசக்தனாகத்தானே இருக்க வேண்டும். ஈவன் இஃப் யூ ஹேவ் டு கிளைம், ஒரு படியை விட்டால் தான் என்ன பண்ண முடியும், இன்னொரு படிக்கே நம்ம போக முடியும். அப்படி தான் மேலே போக முடியுமா இல்லையா? நம்ம மேலே போகணும்னா கீழே இருக்கக்கூடிய விஷயங்களை என்ன பண்ண, தாழ்வாரங்களை விட்டால் தான் சிகரங்களை அடைய முடியும். அப்படி இல்லைன்னா தாழ்வாரத்திலிருந்து சிகரத்தை பார்க்க தான் முடியுமே தவிர, see if you want to reach that summit then you have to give up. அதே மாதிரி கிவிங் அப் எதை விட சொல்கின்றார்கள், நம்முடைய பலகீனங்களை எல்லாம் விட சொல்கின்றார்கள். அசக்தகன் என்ன அர்த்தம், எது பலகீனமோ அதில் பற்றற்று இரு, பலகீனங்களை விட்டுவிடு, அகங்காரத்தை விட்டுவிடு. பரம் ஆப்னோதி, சச் பீப்புள் ரீச் தி ஹையஸ்ட் ஸ்டேட், அவர்கள் மேலான நிலையை அடைந்து விடுவார்கள். தி வேர்ல்ட் இஸ் வெயிட்டிங் வித் கிரேட்டஸ்ட் ரிவார்டு, அப்படிப்பட்டவர்களுக்கு உலகம் மிகச்சிறந்த பரிசுகளை வழங்குவதற்கு காத்திருக்கின்றது. சொல்கிறோமல்ல, அதுதான் பரம் ஆப்னோதி. இதெல்லாம் கேட்ட உடனே அர்ஜுனா காட் லிட்டில் இன்ஸ்பயர்டு. ஓ, பகவான் இப்படியெல்லாம் யாராவது இருக்கின்றார்களா, இப்படி கர்மங்களை செய்பவர்? இஸ் இட் நாட் தி இன்சல்ட் டு தி லார்ட்? ஏன்னா பக்கத்திலே ஒருத்தர் இருக்கார், அவர் காரியங்களை செய்துட்டே இருக்கிறார், இவன் அவர்கிட்டே கேட்குறேன் பாருங்க, பார்த்தா தெரியலையா அவர்களுக்கு? இன்னும் அர்ஜுனனோட நல்ல 8 அடியில் நிற்கிறார், பனைமரம் மாதிரி நின்றுட்டு இருக்கிறார் அப்படின்னு ஜம்முன்னு. அவனுக்கே சாரத்தியம் செய்யறதுக்கு தயாராக இருக்கு. அவருக்கு என்ன இவனுக்கு சாரத்தியம் செய்யணும், அர்ஜுனனுக்கு சாரத்தியம் செய்யணும்னு அவருக்கு என்ன பாவம்? அவர்கிட்டே கேட்குறாரு, இப்படியெல்லாம் யாராவது இருக்கின்றார்களான்னு. ஆனால் பணிவு பாருங்க பகவான், ஏன் நான் இருக்கேன்னு he never tells. ஏன்னா உடனே என்னிடம், பிகாஸ் திஸ் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி என்ன இருக்குன்னா, ரொம்ப நெருக்கமானவர்களிடத்தினுடைய பெருமை எப்போ நமக்கு தெரியாது, தெரியவே தெரியாது, ஏதோ தெரியாது. அதனால் எடுத்த உடனே தான் அப்புறம் சொல்கிறார், தன்னையும் சொல்கின்றார். ஆனால் அர்ஜுனனுக்கு சொல்ல, ஏன் இல்லாமல் அப்படி எல்லாரும் இருந்திருக்கின்றார்களே இந்த உலகத்தில், எத்தனையோ அப்படி உதாரணங்களை கொடுக்கும் பொழுது கூட பொருத்தமான உதாரணங்களை கொடுக்க வேண்டும். ஈவன் வென் யூ கிவ் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ நாங்கள் கூட எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும் போல பாருங்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, நான் வேறு எந்த லௌகிகமான உதாரணங்களை கூட கொடுக்கறது இல்லை. சன்னியாசிகளாக இருந்தால் ஞானிகளுடைய உதாரணங்களை கொடுத்தே தான் சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி வேறு உதாரணங்களை கொடுக்கக்கூடாது.
அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய உதாரணங்கள், நாம் அடையாளம் காட்டக்கூடியவர்கள் கூட என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு, சரியானவர்களை அடையாளம் காட்ட வேண்டும். அப்போ தான் அவர்களுடைய மனதில் அவர்களை குறித்து பதியும். இப்போ அர்ஜுனனுக்கு வசிஷ்டாதி முனிவர்களை அடையாளம் காட்டினா திருப்பி அவன் ஏற்கனவே எல்லாவற்றையும் விட்டுட்டு போகணுன்ட்டு இருக்கான். ஏன் வசிஷ்டாதி அவர்களை அடையாளம் சொல்ல முடியாது. அதனால் அவனுக்கு யாரை சொல்ல வேண்டும்? பிரம்ம ரிஷிகளை எல்லாம் சொல்வதை காட்டிலும் ராஜ ரிஷிகளினுடைய, ராஜாக்களாக இருந்து ரிஷிகளாக இருப்பவர்களுடைய உதாரணத்தை சொல்ல வேண்டும். அந்த காலத்தில் மிகப்பெரிய உதாரணம் என்ன? எல்லாருக்கும் என்ன உதாரணம்? ஜனகர் ஒருத்தர் தான் உதாரணம். அப்படி நிறைய பேர் இருந்தார்கள். அப்படின்னு ராஜா அஸ்வபதி இருந்தார். அஸ்வபதி தெரியுமா? நல்ல சரித்திரங்கள். ராஜா அம்பரீஷன் இருந்தார். பாகவதத்தில் ரந்தி தேவன் ஒரு ராஜாவனுடைய கதை. அவனுடைய நாட்டில் எல்லா பஞ்சமும் வந்துடும், எதுவுமே இருக்கு. அந்த ரந்தி தேவன் சரித்திரம்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்படிலாம் எவ்வளவோ மன்னர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஒரு லிஸ்டே இருக்கும் மகாபாரதத்தில். ஆனால் பிரபலமாக எல்லோருக்கும் தெரிந்தது என்ன? ஜனகருடைய உதாரணம். மிதிலாயாம் பிரதீப்தாயம் நமே கிஞ்சித் அஸ்தின்ட்டு போயிட்டார் அவர். மிதிலா இருந்தால் எனக்கு என்னன்ட்டு போனவர். அதே நேரத்தில் கர்மங்களை எவ்வளோ செய்திருக்கின்றார். ஏன்னா அர்ஜுனனுக்கு அது பொருத்தமான ஒரு உதாரணம். அப்படி அன்ஃபார்ச்சுனேட்லி பின்னாடி நம்ம தேசத்தில் வந்தவர்கள் எல்லா ராஜாக்களும் புத்தரை உதாரணமாக எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அதனால்தான் தெர் வாஸ் அ டவுன்ஃபால் ஆல்சோ. யார் யாரை உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்னு இருக்கின்றது. we should show right example. அதனால சொல்றார் பார், 20வது ஸ்லோகம் பார். கர்மணைவ ஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயः லோகசங்கிரஹமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. அர்ஜுனன் கேட்கல, நானாக சொன்னேன் அர்ஜுனன் கேட்ட மாதிரி அப்படி. பட் பகவானே தான் சொல்றார். அர்ஜுனன் கேட்கல. அர்ஜுனுடைய மனதில் இப்படி சந்தேகம் இருக்கலாமோன்னு பகவான் என்ன சொல்றார் அப்படின்னு, கர்மணா ஏவகி சம்சித்திம். அப்படி அங்கே ஏவன் போட்டு கர்மணான், கர்மத்தை செய்வதன் மூலமாக கர்மணா ஏவகி. சம்சித்திம் ஆஸ்திதா. அப்படி நல்ல வார்த்தை. அப்படி சம்சித்தி, சித்தின்னா என்ன அர்த்தம்? த ரிசல்ட். ரிசல்ட் அந்த சம்சித்திங்கிறது இங்கே நமக்கு கர்மணா சம்சித்தின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்? இப்போ இவ்வளோ நேரம் படிக்கிறோமே, கர்மணா ஏவகி சம்சித்திம்னா நமக்கு எது சித்தி? கர்மத்தினால் அடைய வேண்டிய சித்தி என்ன? பியூரிட்டி ஆஃப் மைண்ட். நமக்கு மன தூய்மை தான் சித்தி. கர்மத்தினுடைய பலன் நமக்கு என்ன? மன தூய்மை. இல்லைன்னா கர்மத்தினால் என்ன சித்தியை வேண்டுமானது? எஃபிஷியன்சி. சம்சித்தி இஸ் ஆல்சோ எஃபிஷியன்சி. கர்மத்தினால் தான் எல்லா விதமான ஆற்றல்களையும் அவர்கள் அடைந்தார்கள். If you do karma, keep doing, you will become efficient. ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருந்தால் you will gain proficiency, you will gain efficiency, எல்லாம் வரும். கர்மனா ஏவகி. யார்? ஜனகாதய. வெறும் ஜனகர் மட்டும் இல்லை, நான் சொன்னேன் ஒரு லிஸ்ட் எல்லாம். ஜனகாதய, ஜனகர் முதலியவர்கள் அப்படின்னு ஆஸ்திதா ஜனகாதய. இப்போ ஆச்சாரியர் சொல்லும்போது நல்லா சொல்லுவார், ஒருவேளை நீ ஜனகர் முதலியவர்களை ஞானியாக நீ நினைத்து கொண்டால், அவர்கள் ஞானியாக நீ இருந்தாலும் கூட அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? கர்மங்களை செய்திருக்கின்றார்கள். ஈவன் இஃப் யூ திங்க் தட் ஜனகர்கள் எல்லாம் ஞானின்னு வைத்திருந்தாலும் செய்திருக்கிறார். ஒருவேளை நீ ஜனகர் முதலியவர்களெல்லாம் ஞானத்தை அடையவில்லை என்று நீ நினைத்து கொண்டிருந்தாலும் கூட சித்தசுத்திக்காக கர்மங்களை செய்திருக்கின்றார்கள். எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளும், எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். ரெண்டு ஆப்ஷனும் கொடுக்கிறார். somebody may have achieved already சம்சித்தி அடைந்தவர்கள், அவர்கள் கர்மத்தை செய்தால் அதற்கும் காரணம் இருக்கின்றது. இல்லைன்னா அவர்கள் ஒருவேளை சித்தியை அடையாவிட்டால் சித்தியை அடைவதற்காக, மன தூய்மை அடைவதற்காக கர்மம் செய்கின்றார்கள். இப்போ இதை சொல்லி முடிச்சுட்டார். அந்த முதல் வரிக்கும் ரெண்டாவது வரிக்கும் ஆக்சுவலாக சம்பந்தம் இல்லை கொஞ்சம். ஏன்னா அவர்கள் லோக சங்கிரகத்திற்காக செய்தார்கள். இப்போ அர்ஜுனன் இந்த கேட்டோன்னே இப்போ ஜனகர் செய்தாருங்கிறதுக்காக நான் செய்யணுமா? உடனே அடுத்த கேள்வி கேட்போம். சரி, ஜனகர் போன்றவர்களெல்லாம் செய்தார்கள், அப்படி வை ஷுட் ஐ ஃபாலோ? சரி விட்டுடு, நீ ஜனகரை பார்க்க வேண்டாம், அஸ்வபதியை பார்க்க வேண்டாம், அம்பரீஷெல்லாம் பார்க்க வேண்டாம், நீ யாரையும் உதாரணமாக கொள்ள வேண்டாம்.
அட்லீஸ்ட் லோக சங்கிரகம் ரெண்டாவது தனியாக சொல்கிறார். லோக சங்கிரகம், யூ ஃபர்கெட் அபவுட் இவர்கள் செய்தார்கள் அவர்கள் செய்தார்கள்ங்கிறதுக்காக கிடையாது. லோக சங்கிரகம், சங்கிரக அது வார்த்தையே நல்ல வார்த்தை. சங்கிரக மீன்ஸ் ஜஸ்ட் பிரிங்கிங் பீப்புள் டுகெதர், எல்லாவரையும் ஒன்று சேர்ப்பதற்காக, ஒன்று சேர்ப்பதற்காக. இப்போ அப்படி இல்லாம தானே இந்த பாம்பேலெல்லாம் இந்த சுதந்திர போராட்ட காலங்களிலெல்லாம் எப்படி கொண்டு வந்தார்கள் பாருங்கள். ஒரு பிள்ளையாரை வைத்தார்கள், மனிதர்களை எல்லாம் என்ன பண்ணார்கள், அப்படி ஒரு கணேச உற்சவம்னு வைத்து எல்லோரையும் ஒன்று சேர்த்தார்கள். ஏதாவது ஒரு ஒன்று சேர்ப்பதற்கு ஒரு காரணம் வேண்டுமா இல்லை? லோக சங்கிரகம் ஏவ அப்படி, அது லோக சங்கிரகமாக, உலக நலன் கருதி லோகம் லோகமேவ சங்கிரகம். லோகஸ்ய உன்மார்க்க பிரவருத்தி நிவாரணம் லோக சங்கிரகம்னு எழுதியிருக்கிறார். உன்மார்க்க, டு புட் தி பீப்புள் இன் டு ரைட் பாத். மனிதர்கள் என்ன பண்ண வேண்டும், ஒரு சரியான பாதையில் மனிதர்களை நாம் செலுத்துவதற்கு. லோக சங்கிரகம் ஏவாப்பி. சம்பஷ்யன், சம்பஷ்யன் நன்றாக கூர்ந்து கவனித்து, கர்த்தும் அருகசி, நீ கர்மங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி, இது 21வது ஸ்லோகம் பகவத்கீதையினுடைய முக்கியமான ஸ்லோகம். இது ரொம்ப அழகான ஸ்லோகம். இது இந்த ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்த்துட்டோம். இன்னொரு 10 நிமிடங்கள் இருக்கின்றது, பார்ப்போம். யத்யதாசரதி ஸ்ரேஷ்டஹ தத்ததேவேதரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. யத்யதாசரதி ஸ்ரேஷ்டக, இவ்வளோ அழகான ஸ்லோகம். யத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டக, இந்த உலகத்தில் ஸ்ரேஷ்டக மேன்மக்கள். யத்யத் ஆச்சரதி அப்படின்னு, எந்தெந்த ஆச்சரணத்தை எந்தெந்த நடைமுறைகளை எல்லாம் மேன்மக்கள் கடைபிடிக்கின்றார்களோ செய்கின்றார்களோ, தத்தத் ஏவ இதரோ ஜனாக, அதை அப்படியே காப்பி அடித்து, அப்படியே அடுத்து வரக்கூடிய சந்ததியினர் அப்பட்டமாக பின்பற்றுவார்கள். அப்படி ஜென்ரலி மேன் இமிட்டேட்ஸ். முதல்ல சுவாமிஜி பார்த்து அவர்கள் ரொம்ப ஆர்வம் வந்ததெல்லாம் வேதாந்தம் கூட இல்லை, சுவாமிஜியினுடைய ஆங்கிலம், அவருடைய ஆங்கிலம், அதில் தான் ஈடுபாடு வந்தது. அப்புறம் தான் வேதாந்தங்கள் எல்லாம் வந்தது. அப்படி அதனால் மேன்மக்கள் எதை செய்கின்றார்களோ, எதில் சிறப்புடையவர்களாக இருக்கின்றார்களோ, அதை தான் அடுத்து வரக்கூடியவர்களும் பின்பற்றுகின்றார்கள். அப்படி வேடிக் இன் திஸ் வேர்ல்டு மாடல்ஸ் ஆர் மெனி பட் ரோல் மாடல்ஸ் ஆர் ஃபியூ. அப்படின்னு நிறைய மாடல் இருக்கிறது அப்படின்னு, பட் வேர் இஸ் ரோல் மாடல்? தேர் ஆர் சோ மெனி மாடல்ஸ் ஆர் தேர், பட் வாட் வி நீட் இஸ் அன் ரோல் மாடல். அப்படின்னு ரோல் மாடல்ஸ் ஆர் வெரி ஃபியூ. அப்படி அதனால்தான் இந்த பெற்றோர்கள் கூட பெற்றோர்கள் பெரும்பாலும் சொல்கிற, குழந்தைகள் சொல்கிறத கேட்கறதில்ல. இப்போ குழந்தைகள் அவங்களுக்கு ஐக்கியூ நம்மளை காட்டிலும் ஜாஸ்தி. குழந்தைகள் ஒரு பொழுதும் நாம் சொல்வதை கேட்க மாட்டார்கள். நீங்கள் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் என்ன செய்கின்றோமோ அதை கவனித்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி நீங்கள் சொல்கிறத கேட்கறதில்லையே, சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அவர்கள் நாம் செய்வதை உன்னிப்பாக கவனித்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது, இவங்க செய்கிறது ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குன்னு குழந்தைகளுக்கு என்ன ஆகுது, கவனிக்கிறதால ஒருவேளை நாம் சொல்வதற்கும் நாம் நடந்து கொள்வதற்கும் நடுவில் என்ன இல்லை அப்படின்னு ஒரு பெரிய இது என்ன, குழந்தைகளுக்கு என்ன ஆகுது, தென் வி சீஸ் டு பி தேர் ரோல் மாடல். அவங்களுக்கு நாம் ஒரு நல்ல முன்னுதாரணம். நாம் நினச்சிட்டு ஏன் கேட்கறதில்ல, கேட்காமல் இல்லை, ஆனால் அவர்கள் நம்மை கவனிக்கின்றார்கள். இப்போ நாங்களே இருக்கிறோம், பேசுகிறத கேட்கறத நாங்கள் எப்படி வாழ்கின்றோம்னு கவனித்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த உலகம். நான் ஒரு 26 வருடமாக நான் மதுரையில் இருக்கிறேன். ஏன்னா நான் வெளியில் போனேன்னா எல்லார் கையிலே என்ன இருக்கும், ஒரு இது வச்சுருப்பார் ஒரு க்ளோஸ்லி தே ஆர் அப்சர்விங், நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோம் அப்படின்னு. பிகாஸ் ஒன் திஸ் ட்ரெஸ் வில் அட்ராக்ட் யூ. அப்போ நம்ம பேசுகிறதை காட்டிலும் நாம் என்ன செய்கின்றோம் என்பதை கவனித்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த காலத்தில், மகாபாரத காலத்தில் அர்ஜுனன் ஒரு சிரேஷ்ட புருஷன். எல்லாரும் என்ன சொல்வார்கள், அர்ஜுனனை போன்று இருக்க வேண்டும், அர்ஜுனனை போன்று, எல்லாம் அர்ஜுனா உன்னை போன்ற எல்லாரும் நீ ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கின்றாய். எந்த ஒரு காரியத்தை நீ செய்தாலும், இன்னைக்கு கூட பாருங்க, ஏதாவது ஒரு பிராண்ட் அட்வர்டைஸ் பண்ணணும்னா இப்போ என்னையெல்லாம் கூப்பிடுவார்களா,
பீப்புள் டோன்ட் கால் மீ டு ஆக்ட் இன் எனி அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ ஏதாவது ஒரு ஃபேனை விளம்பரம் பண்ணணும், ஒரு டிவியை விளம்பரம் பண்ணணும், ஒரு கம்ப்யூட்டரை விளம்பரம் பண்ணணும்னா விளம்பரம் செய்வதற்கு யாரை அழைக்கின்றார்கள்? அப்படி யாருக்கு? எல்லோரும் தெரிந்தவர்களாக இருக்கின்றார்கள். இந்த பாப்புலர் செலிபிரிட்டிஸ் இன்வைட்டட். ஏன்னா அவர்கள் சொன்னால் என்னாகும், அதை உடனே நாம் கேட்கின்றோம். இப்போ சாதாரணமானவர்கள் சொன்னால் கேட்க மாட்டோம். அதுதானே விளம்பர யுக்தியே, அதுதானே. அப்படி விளம்பர யுக்தியே அதுதானே. இப்போ நாங்கள் பேச போகும் பொழுது கூட எங்களுக்குன்னு தனி அடையாளம், நாங்கள் சின்மயாமிஷில் இருந்து வந்ததா சுவாமிஜியினுடைய சீடர்களால்ங்கிறதால தான் ஏற்பாடே செய்யப்பட்டது ஆரம்ப காலங்களில். அப்படி தான் இருக்கும். அப்படின்னு எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு. வி ஹேவ் டு ஆல்வேஸ், எங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன, வி ஹேவ் டு கீப் அப் டு ஹிஸ் ஸ்டாண்டர்ட். அப்படின்னு ஏன்னா சுவாமிஜி செட் சச் ஹை ஸ்டாண்டர்ட். அவர் ரொம்ப பெரிய முன்னுதாரணமாக இருந்து எல்லோரும் எப்படி பார்ப்பார்கள், எல்லோரும் அவரை போலவே சுவாமி சின்மயானந்தர் மாதிரியே தான் எல்லா சீடர்களும் இருக்கணும்னு எவ்வளோ கஷ்டம் அது. பட் இட் இஸ் குட் வென் யூ ஹேவ் சச் அ ஹை ஸ்டாண்டர்ட். நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த முன் உதாரணம் எப்படி இருக்க வேண்டும்னா, நம்மாலே அடைய முடியாத ஒரு முன் உதாரணமாக நாம் வைத்திருக்க வேண்டும். நமக்கு முன் உதாரணமே நம்மை காட்டிலும் கீழானவர்கள் தான் நமக்கு முன் உதாரணம்னா நாம் எப்படி மேல் போக முடியும்? மேலே செல்ல முடியாது. இப்போ அர்ஜுனன் பெருமையை தான் சொல்றார். அர்ஜுனா, இந்த உலகத்தில் எத்யதா சரதி சிரேஷ்டக, மேன்மக்கள் எதை சொல்கின்றார்களோ இல்லை, நாட் வததி கரோதி, நாட் வாட் தே ஸ்பீக் பட் வாட் தே டூ, தத்ததேவ இதரோ ஜனாக. இதரோ ஜனான் ஆல் தீஸ் பீப்புள். ச யத் பிரமாணம் குருத்தே, அப்படின்னு அவர்கள் எதை பிரமாணமாக, அப்படின்னு எதை ஒரு நிச்சயத்தை, இதுதான் உலக வழக்கு என்று எதை அவர்கள் தீர்மானித்து கூறுகின்றார்களோ, அப்படி லோகஸ் ததனு வர்த்தத்தை. அப்படி கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுவார்கள், லோகக ததனு வர்த்தத்தை. அப்படி ஸோ வி ஹவ் டு செட் அன் ஐடியல். அப்படி அதுதான் பகவான் சொல்கின்றார். சிம்பிள். உடனே இதையெல்லாம் கேட்டோடனே அர்ஜுனா இன்ஸ்பயர்ட். உடனே அர்ஜுனன் சொல்கிறான், நீ நினைக்கிற மாதிரி நான் அவ்வளோ சிரேஷ்ட புருஷன்லாம் இல்லை, ஆள விடு. எத்யதாச்சரதி சிரேஷ்டக தத்த தேவ இதரோ ஜனாக. நாம் கூட அப்படி நினைக்கலாம். நல்ல வேளை நாம் யாருக்கும் முன்னுதாரணம் இல்லைன்னு. டோன்ட் திங்க் தட். இந்த உலகத்தில் யாராவது ஒருவருக்காவது நாம் நிச்சயமாக எங்கேயோ ஒரு வழியில் நாம் முன்னுதாரணமாக இருப்போம். இஃப் நாட் ஃபார் தி ஹோல் வேர்ல்ட், சம்படி வில் பி லுக்கிங் அட் இட். நம்மளை பார்ப்பார்கள். யூ டூ சம்திங், சுவாமிஜி அழகாக சொல்றார், அட்மையர்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட்டட். அப்படி நீங்கள் கிரியேட் பண்ணவே வேண்டாம். அட்மையர்ஸ் ஆர் கிரியேட்டட். இப்போல்லாம் இன்னைக்கெல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்துருது. யூடியூப்பில் என்ன போட்டாலும் உடனே என்ன அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன இருக்கிறதாங்களே இல்லை, ஃபாலோ பண்ணுங்க சொல்கிறோமா, இப்போ சொல்கிறோமா இல்லையா, ஃபாலோ பண்ணுங்க உடனே அதை லைக் பண்ணுறதுக்கு, அதை டிஸ்லைக். சி யூ டூ சம்திங், ஃபாலோயர்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட்டட். அப்படி ஸோ ஒவ்வொரு மனிதனும் என்ன இருக்கார், யாராவது ஒருவருக்காக கூட என்ன இருக்கும், ஒருவருக்காக நமக்கே தெரியாது யார் நம்மை முன்னுதாரணமாக எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அர்ஜுனா, அப்படி பார்த்தாலும் கூட நீ கர்மங்களை செய்ய வேண்டும். எவ்வளவு உதாரணங்கள், எவ்வளோ இந்த கர்மத்தை செய்கிறதுக்கு நீங்கள் இது வரைக்கும் ஒரு நோட்ஸே போடலாம். என்னென்ன காரணங்களுக்கெல்லாம் சொல்கிறார். ஜனகர் செய்தார், செய். அடுத்து என்ன சொல்கிறார், லோக சங்கிரகத்திற்காக செய். இல்லைன்னா லோக சங்கிரகம்னு இல்லைன்னாலும் கூட நீ சிரேஷ்ட புருஷன், நீ ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றாய், உன்னை பின்பற்றி எல்லோரும் நடந்து கொள்வார்கள், மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கூட நீ கர்மங்களை செய்ய. இதை விட எத்தனை தடவை எப்படி சொல்ல முடியும்? எந்த பக்கமும் அர்ஜுனனை போக விடலை. அவர் நல்லா பிடிச்சு வச்சிருக்கிறார் பாருங்க. அதுதான் குரு. அப்படி he is just trying to find some excuse, but then every side he is caught. இப்போ இதே ஸ்லோகத்தை கொஞ்சம் ஆத்தியாத்மிகமாக பார்ப்போம். இப்போ எத்யதா சரதி சிரேஷ்ட, ஏன்னா கட்டோபனிஷத்துலாம் படிக்கிறோமா இல்லையா, எத்யதா சரதி சிரேஷ்டக தத்ததேவ இதரோ ஜனாக சயத் பிரமாணம் குருத்தே லோகஸ்தன்னது வர்த்ததேன்னு. இப்போ நம்மளுடைய தேகத்திலே ஒரு மனிதனுக்கு, இந்த மனிதனுக்கு சிரேஷ்டமானது எது, எது சிரேஷ்டமானது? இப்போ காலையில் படித்தோமா இல்லையா, என்ன சிரேஷ்டமானது எது? நல்லா அமைதியாக இருக்கீங்க எல்லாரும். புத்திம் து சாரதிம் வித்தி. அப்படி அதுதானே காலையிலேருந்து படிச்சுட்டு, புத்திம் து சாரதிம். ஒரு மனிதனை செலுத்தக்கூடியது என்ன, மனிதனுடைய கர்மங்களை எல்லாம் செலுத்தக்கூடியது புத்தி. எத்யதா சரதி சிரேஷ்டக. அப்போ சிரேஷ்டம்னா என்ன,
சிரேஷ்டம்னா புத்தி மிகவும் சிரேஷ்டமானது. யூ கேனாட் கம்ப்ளைண்ட். தி பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கிவன். மனிதனுக்கு சிரேஷ்டம். ச யத் பிரமாணம் குருத்தே, அப்படி அந்த புத்தி எதை சரி என்று பிரமாணம் செய்கின்றதோ தத்ததேவ இதரோ ஜனாக, புத்தியை பின்பற்றி தான் இதரோ ஜனாக. இதர ஜனங்கள் யாரு? இதர ஜனங்கள்னா மனம், இந்திரியங்கள், விஷயங்கள், இதெல்லாம் எதை அனுசரித்து செல்லும்? புத்தியை அனுசரித்து செல்லும். அப்படி அதனால உபதேசம் இந்திரியங்களுக்கா மனதிற்கா? இல்லை, உபதேசம் யாருக்கு சொல்லப்படுகின்றது? எத்யதா சர்தி சிரேஷ்ட. நம் மனிதன்னு சொல்றதே புத்தி இருக்கிறதால் தான். எந்த விஷயத்தை புத்தியில் நாம் நிச்சயம் செய்கின்றனோ, புத்தியில் நிச்சயம் செய்யக்கூடிய விஷயத்தை தான் இந்திரியங்கள் பின்பற்றுகின்றது. அதன் பிறகு லோகஸ்ததன்னு வருத்தது, விஷயங்கள் என்ன ஆகின்றது? வெளியில் இருக்கக்கூடிய பாதையை அதை வைத்துத்தான் பின்பற்றுகின்றது. முடிஞ்சு போச்சு. சிம்பிள் ஸ்லோகமா இல்லையா? அதனால ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும் அப்படின்னு, நம்முடைய புத்தியை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து அர்ஜுனனுக்கு சொல்றார் பகவான். இதெல்லாம் ஜனகர் உதாரணம் என்ன சொல்லிட்டு பகவான் தன்னையே அர்ஜுனனுக்கு உதாரணமாக கூறுகின்றார். சுவாரஸ்யமான ஸ்லோகங்கள் நாளைக்கு பார்ப்போம். எல்லாரும் நேராக உட்காருங்கள். இறைவனுடைய நாமத்தை சொல்லி ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், 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 ஜெய ஜெய ராம், ஜெய ஜெய ராம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.